परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनाचार्य संभवामि युगे युगे। वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुम्. வியாச பகவானுடைய புத்திரராக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் பரீட்சித்த மகாராஜாவுக்கு 7 நாட்களிலே ஸ்ரீமத் பாகவதம் என்கிற ஒரு புராணத்தை அனுகிரகிக்கிறார். அதை விருப்பத்தோடு பரீட்சித்த மகாராஜா கேட்கிறார். அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே மோகினி அவதாரம் திருப்பாற்கடலை கடைந்த அந்த சரித்திரத்தை அனுபவிக்க பெற்றோம். ஆச்சரியமான சரித்திரம். அதற்கு மேற்கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டியது வாமன பகவானுடைய சரித்திரம். அந்த வாமன பகவான் 3 நிலைகளிலே 3 தடவை அந்த தாய்க்கு தான் பிறக்கிறேன் என்று வரம் கொடுத்திருக்கிறார். திருஷ்ணி சுதபா என்கிற தம்பதியாருக்கு முதல் தடவை, கஷ்யபருக்கும் அதிதி தேவதைக்கும் 2வது தடவை, 3வது தடவை வசுதேவருக்கும் தேவகிக்கும். அதிலே 2வது தடவையாக அவதாரம் பண்ணினான் வாமனாக. குள்ளமாக அவதாரம் பண்ணினான். குள்ளம் என்றால் லோகத்தில் இருக்கக்கூடிய குள்ளர்களுக்கெல்லாம் இவனை வைத்து, இந்த வாமன பகவானை வைத்து பார்க்கும்போது அவர்கள் திருவிக்கிரமர் என்று சொல்லும்படியான ஒரு தன்மையிலே அவ்வளவு கொள்ளம். அதனாலேயே இகழ்ந்தார்கள் தாய் தந்தையர்கள் வாமனனை பார்த்து. அதற்கு பிறகு தக்க பருவம் வர அவனுக்கு உபநயனம் பண்ண வேண்டும். உபநயனம் பண்ண வேண்டும்ன்றதுக்காக நாமெல்லாம் உபநயனம் பண்ணணும்னா உபநயன யஜ்ஞோபி மீது தாரணம் எல்லாம் நாம தான் பண்ணிக்கணும். ஆனா அங்க அப்படி இல்லை. உபநயனம் பண்ணுவதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொடுக்கிறா. சூரிய தேவனே காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, குருவான பிரகஸ்பதி அவர்தான் பிரம்மசூத்திரம் என்று சொல்லக்கூடிய பூநூலை கொடுக்கிறார். அதுக்கு பேரு பூமாதேவி மான்தோலை கொடுக்கிறார். தன் கையிலே பலாச தண்டத்தை பிடிக்க வேண்டுமோனோ அந்த பலாச தண்டத்தை சந்திரன் கொடுக்கிறார். அதுக்கு மேல உடுத்துக்கொள்ள வேண்டிய கௌபியம் என்ன, வஸ்திரம் என்ன, இதை மாதாவான அதிதி தேவி கொடுக்கிறார். அதற்கு மேற்கொண்டு ஜெகத்பதியான பகவானுக்கு ஆகாசமே தாழம்பூ கொடையை கொடுக்கிறது. எங்க நீங்க அவனுடைய படத்தை பார்த்தாலும் அவர் கையில கமண்டலம் வச்சுட்டு இருப்பார். ஒரு கையில கமண்டலம், இன்னொரு கையில தாழம்பூ கொடை பிடிச்சிட்டு இருப்போம். நான் பார்த்துட்டே இருக்கணும். அந்த தாழம்பூ கொடையை ஆகாசம் கொடுக்கிறது. அதற்கு மேல கமண்டலத்தை பிரம்மாவே கொடுக்கிறார். கமண்டலத்தை பிரம்மாவே கொடுக்கக்கூடியார். அதுபோல் 7 ரிஷிகள், 7 ரிஷிகள் தர்ப்பத்தை கொடுக்கிறார்கள். அதற்கு மேற்கொண்டு ஜபம் பண்ணணும்னு அந்த ஜபம் பண்றதற்குண்டான மாலையை, ஜபமாலையை சரஸ்வதி தேவி கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுக்க கொடுக்க சத்கரிக்க உபநயனம் பண்ணிட்டார். உபநயனம் பண்ணி முடிஞ்சவனே இப்ப மகாபலியை ஜெயிக்கணும். ஏனென்றால் பூபு புவகா சுவகா என்று சொல்லக்கூடிய 3 லோகங்கள், அந்த இந்திரனுக்கு சொந்தமான 3 லோகங்களை மகாபலி பறித்துக் கொண்டான். பறித்துக் கொண்டபடியாக அந்த பறித்த தன்மையை நன்னா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை திரும்பி அவனுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றார். யோசனை பண்ணும் போது சரி, இப்ப மகாபலி ஒரு பிரம்மச்சாரியா இருக்கும்போது அந்த மகாபலி மகாபலி பிரம்மச்சாரி இல்ல, தவறா சொல்லியிருக்கேன். வாமன பகவான் பிரம்மச்சாரி, மகாபலி கிரகஸ்தன் தான். அப்படி இருக்கச்சது வாமன பகவான் பிரம்மச்சாரியா இருக்கும்போது மகாபலி பெரிய யாகம் பண்றார். சத்திர யாகம்னு பேர். அந்த சத்திர யாகம் பண்றார். அந்த சத்திர யாகம் பண்றச்சு அங்க எல்லாருக்கும் தானம் கொடுக்குறார். அங்க தானம் கொடுக்கும்போது நாமும் போய் பிக்ஷை எடுப்போம். ஏன்னா இது பிரம்மச்சாரி பிள்ளையனும் பிராமண பிரம்மச்சாரி பிள்ளை, பிராமண பிரம்மச்சாரி பிள்ளையாக இருக்கிறபடியாலே ஆக நாமும் போய் பிக்ஷம் எடுக்கிறோம். இந்த திட்டத்தை தீட்டிக் கொண்டார் வாமனன். நல்லா தீட்டினார்.
இப்ப வாமனமூர்த்தி புறப்படணும்னா என்ன சுவாமி, சிறு குழந்தையா இருக்கார். சிறு குழந்தை மட்டுமல்ல, குள்ளமாக வேற இருக்கிறார். பகவானுடைய நேரே அவதாரம் வாமன அவதாரம். அப்படி இருக்க செய்து இந்த மகாபலி யஜ்ஞவாட்டத்துக்கு போகணுமோனு, அங்க யஜ்ஞவாட்டத்துக்கு போகணும். அது எங்க நடக்குது? நர்மதா நதிக்கரை. நம்மளாம் இருக்கணும், நர்மதா தபத்தின்னு பாக்குறோமோனோ, அந்த நர்மதா ஆற்றங்கரையிலே பிருகு கச்சம் என்கிற ஒரு ஆச்சரியமான இடம். நர்மதா நதி கரையிலே பிருகு கச்சம் என்கிற ஆச்சரியமான இடத்துல மகாபலி சத்திரயாகம் பண்ணிருக்காரு கேள்விப்பட்டான். பெருமாள் புறப்பட்டு நல்லா நடந்து போறார். அந்த நடையே ஒரு ஆச்சரியம். நமக்கு அங்கங்க நம்ம பெருமாளுடைய புறப்பாட்டுல நடை அழகு ரொம்ப முக்கியம். ஏகாந்த சேவை அப்படின்வா, அது நடை அழகுன்னுவா. அதுவும் திருப்பாவாடை நடை அழகுன்னு ஒரு தனி அழகு. அதுக்கு மேற்கொண்டு நடபாவாடை போட்டுக்கொண்டு ஒரு நடை அழகு இருக்கு. அந்த ஒரு நடை அழகு நடக்கிறார். அந்த நடக்கிறத வகத்தாலே ஆச்சரியமா இருக்கு. ஏதோ அபிநயம் பிடிக்கிறா போல. நாட்டிய வித்தை தெரிந்தவர்கள் அவர்கள் அப்படி நடந்தாலே நாட்டிய நிலையை ஒரு அந்த அதாவது இதை சொல்லுவாரணும், பரதநாட்டியம் ஆடுறா போல அப்படின்னு வரணும். அந்த மாதிரி ஒரு நடை இருக்கு போனோம். அந்த நடையோடு நடந்துட்டு இருக்கச்சே இப்ப ஒரு பிரம்மச்சாரியனும் பிரம்மச்சாரிக்கு உண்டான அடையாளங்கள்லாம் இருக்கணுமோனோ. அந்த அடையாளங்க என்னென்ன? பிரம்மச்சாரி என்ன சுவாமி, அவர் ஒத்த வேட்டியோடு இருக்கணும். அது மட்டுமல்ல, பலாச தண்டம் இருக்கணும். அது மட்டுமல்ல, தான் பிரம்மச்சாரி என்பதை கோல் கொண்டு சொல்லணும்னா எப்பவும் கையில கட்டையோடு. அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய மந்திரத்தை, அந்த வேத மந்திரத்தை எப்பவும் உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கணும். இது பிரம்மச்சாரிக்கு உண்டான நிலை. ஆனா பிரம்மச்சாரி கிரகஸ்தனை போல பக்கத்துல தன்னுடைய பத்னியை வச்சு கொண்டிருக்கலாமான்னா கூடாது. பிரம்மச்சாரின்னு கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். அப்படி இருக்க சரி. ஆனா இந்த வாமன பகவானுக்கு திருமார்பிலே தாயார் எழுந்தருளி இருக்கிறாள். அது என்னமா சுவாமி, இவர் தான் பிரம்மச்சாரி ஆயிட்டு இவருக்கு என்னமான்னா எப்போ விராட்டி பகவானை விட்டு பிரிய மாட்டான். நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோர்ச்சி அனபாயினி. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ. அதனாதான் வைஷ்ணவம்னு சொல்லாம ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். எப்பவாவது பிரிவது உண்டான பிரிவதே கிடையாது. பகவானை விட்டு எந்த நேரத்துல பிரிஞ்சிருக்கா? நேற்று நம்ம ஒரு சரித்திரம் பார்த்தோம். திருப்பார்க்கடை கடையும் போது தாயார் 2 யானைகள் பூச்சொல்லியத்தோடு கொண்டு வந்து அங்க அந்த கடையிலே பிராட்டி கிடைச்சான்னு பார்த்தோம். அங்கதான் பிராட்டி அவதாரம் பண்ணார். பங்கைய பூவில் பிறந்த பாவனால் வாடியே அப்படின்னு நம்ம தெரிவிக்கிறோம். அப்ப திருப்பார்க்கடல அவதாரம் பண்ணிருக்க செய்தே. அப்ப அதுக்கு முன்னாடி தாயார் இல்லையா? எப்போ உண்டு. இந்த அவதாரம் என்பது ஒரு வியாஜ்யம். இது போல நேற்றுக்கே பார்த்தோம். ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம்னா அதுக்கு முன்னாடியே ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு தோன்றணும். அப்படிலாம் இல்லை. எப்பவும் பகவான் உண்டு. அதுபோல எப்பவும் பிராட்டி உண்டு. நிச்சயமே உண்டு. எந்த நிலையிலும் உண்டு. பிராட்டி இல்லாத நிலையே கிடையாது. இது எங்க இதுவரைக்கும் சொல்லிட்டாரு நம்ம பூர்வாச்சாரியர்கள். ஓம்காரத்துல அகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அகார உகாரம் அகாரங்கள். அதுல அகாரத்துல பிராட்டியும் உண்டுன்னு தெரிவிக்கிறார். நம்முடைய சேனாபதி விஸ்வர் வார்த்தைன்னு எடுக்கிறார் லோகாச்சாரியர். அப்ப பிராட்டி எப்பயுமே உண்டு. அப்படி இருக்க செய்து இப்ப பிரம்மச்சாரியா இருக்காருன்னா அப்பவும் மார்புல உண்டு. இப்ப பிராட்டி வச்சுட்டு பிரம்மச்சாரி என்னவா சொல்றது? எப்படி சொல்றது? ஆச்சார திருமார்பு வச்சுட்டு பிரம்மச்சாரி எப்படி சொல்றது? சொல்ல முடியாது. யாரும் ஒத்துப்பா? சுவாமி இவர் பிரம்மச்சாரியா கூடயே தன் பத்தினியை வச்சுட்டு இருக்கா அப்படின்னா அது சரியே இல்லையே. அதான் தெரியாது. எப்படி யாரும் ஒத்துப்பா? அப்ப என்ன பண்ணார் பெருமாள்? தேவி நீ ஒண்ணு பண்ணு. ஏன்னா நான் இப்ப பிரம்மச்சாரியா இருக்கேன். பிரம்மச்சாரியா இருக்கும் போது பிராட்டி கூட இறக்கப்படாது. அது மட்டும் இல்ல, நான் யஜ்ஞவாட்டத்துக்கு மகாபலியுடைய யஜ்ஞவாட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். அங்க போய் பிக்ஷை எடுக்க போறேன். பிக்ஷை எடுக்கணும்னாலே பிரம்மச்சாரியா இருந்தாதான் பிக்ஷைக்கு உச்சிதமான ஒரு ஆசிரமம்.
பிக்ஷை எடுக்கணும்னால அதுக்கு உச்சிதமான ஆசிரமம் வந்து பிரம்மச்சரியம். அப்படி இருக்கச்சது கிரகஸ்தன் ஆயாச்சுனாலே அவ்வளவு தூரம் அது உச்சிதம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா கிரகஸ்தன்னாலே ஒரு வெட்கம் வந்துடும். கூட பத்தினி இருக்காளே, பத்தினி விடுவாருன்னா விடமாட்டா. பிக்ஷை எடுக்கிற உழைச்சு என்ன சம்பாதி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. ஆனா பிரம்மச்சாரிக்கு யாரும் கிடையாதுன்னு. அதனால நான் பிக்ஷை எடுக்க போறேன், நீ என்ன பண்ணு, ஒரு 10 நாள் அவனுடைய பரந்தகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நீ போயிடு. நீ போயிட்டு ஒரு 10 நாள் இருக்கும் இப்பயும் நாங்க அங்க இருக்க செய்து அந்த 10 நாளுக்குள்ள நான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி மேற்கொண்டு இந்திரனுக்கு தேவையான 3 லோகத்தையும் பூ புபகா சுபகா என்கிற 3 லோகத்தையும் வாங்கி கொடுத்து விடுகிறேன். அதன் பின்பு நீ வரலாம் எங்கு பிரார்த்திக்கிறார் பெருமாள் பிராட்டியை பார்த்து. பிராட்டி சொல்றா, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நீர் பிரம்மச்சரியனா இருந்தாலும் சரி, சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரம் எடுத்திருந்தாலும் சரி, இது என் இடம். வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. இந்த இடம் என்னுடைய இடம். இது ஏராளம் இறையோனும் திசைமுகனும் திருமலம் பதிகத்திலே ரொம்ப நல்லா எடுக்கிறார். விராட்டிக்கு கொடுத்த இடத்துல போய் நீ மற்ற பேர்லாம் வச்சுட்டு இருக்கியே, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் கேள்விக்கிறார். நம்பில்லை. எதுக்கு சொல்ல வந்தேன், அப்படி இருக்கச்சதே இது என்னிடம். விராட்டி சொல்றான், நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணுச்சு அனபாயினி அகலையில்லேன். இந்த திருமாலை விட்டு அகலமாட்டேன், அகலமாட்டேன்னா பெருமாள் பார்த்தார், எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தார். இல்ல தேவி, நான் இப்ப பிக்ஷை எடுக்கிறதுக்காக போறேன். போகும்போது அங்க நீ இருந்தார், அது பிரம்மச்சாரிக்கு உண்டான ஒரு அடையாளம் கிடையாது, கிரகஸ்தனுக்கு உண்டான அடையாளமாக ஆயிடும். நான் பிரம்மச்சாரி வேஷத்தை போட்டு கொண்டு போகும்போது நீ இருக்கப்படாது, எத்தனை சொன்னாலும் கேட்கல. என்ன பண்றது? அப்ப உடனே என்ன பண்ணா, பெரிய மான்தோல் எடுத்து போத்தின்றார். மான்தோல் எடுத்துட்டு போத்தின்றா. உடனே போத்தின்றானா என்ன, இந்த இடத்துல மறைக்கிறதுக்காக பிராட்டி திருமார்பு இருக்கானோ, அந்த பிராட்டியை மறைக்கணுமோனோ, அந்த பிராட்டியை மறைப்பதற்காக மாந்தோல் எடுத்து போத்தின்றார். எதுக்காக மாந்தோல் எடுத்து போத்தின்னு இருக்கே பிராட்டி கேட்கிறான். எதுக்காக மாத்தோல் சட்டுன்னு பிராட்டி கேட்கிறா. அப்ப சொல்றார், ஒண்ணுமில்ல தேவி, இந்த வேதாந்த தேசிகம் நன்னமா சொல்றார், ஒண்ணுமில்ல தேவி, நீ நீ இருக்கக்கூடிய இடம் என்னது, அந்தப்புறம். அந்தப்புறத்துக்கு திரை போடணுமா வேண்டாமா? போடணும். எப்ப திரை போடணுமோ அந்த திரை தான் இந்த மான்தோல். இந்த திருமார்பை அந்தப்புறமாக நீ வச்சுட்டு இருக்கணும். ஆமா, அப்ப அதுக்கு திரை வேணுமே. எப்ப திரை போடணுமோ அப்ப அதுக்காக என்ன பண்றான், இந்த மரபுரி மான்தோல், இந்த மான்தோலை வச்சு போட்டுறேன். ஏன்னா இவ ஏன் சுவாமி இவன் நேரடியா இருந்தா என்னன்னா காரியமாகாது. இவனுடைய கட்டாட்சம் மகாபலி மேல பட்டுத்தன்னா மகாபலியுடைய சொத்தை எப்படி அபகரிக்கிறது? இவன் தான் சொத்துக்குரியவள், சொத்து கொடுத்துட்டே இருப்பா. சொத்து கொடுத்துட்டே இருக்கக்கூடிய அந்த தன்மையில இருக்கக்கூடிய பிராட்டி லட்சுமி கடாட்சம்னாலே நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்குமோ. அப்ப அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சுட்டே இருக்கணும், அவன்கிட்ட எப்படி வாங்குறது? வாங்குவதற்குண்டான தன்மையை இல்லாம போயிடுமோனோ. அதனால அப்ப அவனை மறைக்கணுமோனோ. மறைப்பதற்காக தான் மான்தோலை எடுத்து மூடிட்டார். மான்தோலை எடுத்து மூடிட்டார். ரெண்டாவது, பிரம்மச்சாரியா இருந்தா தான் பிக்ஷை எடுக்கச்சே வெட்கமே இருக்காது, வெட்கமே இருக்காது. அது கிரகஸ்தனாச்சுன்னா பிக்ஷை எடுக்கிறன்னா கொஞ்சம் வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலை வந்துடும். ஆனா திருமார்புல பிராட்டி இருக்கா, அதனால என்ன பண்ணார், மான்தோலை மூடினார். தேவி தடுக்கிறா. இப்ப பத்தி சொல்றா, ஒண்ணுமில்ல, நீர் அமர்ந்திருக்கக்கூடிய இடமும் அந்தப்புறம். அந்த அந்தப்புறத்துக்கு திரை போடணும் இல்லையா, நீயும் பட்ட மகிழ்ச்சி ராணி அப்படி இருக்கிறபடியால அந்த புறத்துக்கு திரை போட்டு மறைக்கணும், அதற்காகத்தான் திரையை போட்டேன்னு சொன்னா. பெருமாள் சொன்னார், சரி அப்படின்னு ஒத்துண்டார். இப்ப திரை போட்டாச்சு. திரை போடலன்னு நான் என்ன ஆகும், பிராட்டி கட்டாட்சிப்பா. அந்த கட்டாட்சம் தான் இவருக்கு வந்த காரியம் ஆகாது. அதனால்தான் போயிட்டார். மெதுவா நகர ஆரம்பிக்கிறார், நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த நடையே ஒரு தனி அழகு, நடையே ஒரு தனி. அங்கங்க பெருமாளுடைய உற்சவங்கள் கண்டறியணும் திவ்ய தேசங்களை. அந்த திவ்ய தேசங்கள்ல உற்சவம் ஆகும்போது பெருமாள் திருத்தேருக்கு நடக்கிறது, வாகன மண்டபத்துக்கு நடக்கிறது, அதே போல பத்தி உலாத்தல் நடப்பது, இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அதே போல வாகனம் நடக்கிறார். கோட்டங்கை வாமனாய்
செய்த கூத்துக்கள் கண்டேன்னு ஆழ்வார் பாசனம். கோட்டங்கை வாமரனாய் செய்த கூத்துக்கள் கண்டே அப்படின்னு அவர் நடந்து போறார். நடந்து போர்ச்சையே கையை குவிந்த கையை இப்படி வச்சுட்டு போறார். குவிந்த கையை இப்படி வச்சுட்டு போறார். ஏன் சுவாமின்னா அங்க போய் தீர்த்தம் வாங்கணுமோனோ, தீர்த்தம் வாங்கணும் என்னது தானம் கொடுன்னு கேட்கிறமோனோ, தானம் கொடுன்னு கேட்ட உடனே கமண்டலத்துல தீர்த்தம் விடுவாரணும். தீர்த்தம் விடுகச்சு அப்படி கொடுத்தா அதன் தானம் கொடுத்ததா சித்திக்கிறது இல்லையா? அதற்காக தான் அங்கேயே போய் அந்த கையை இப்படி வச்சுக்கொள்ள அவன் இங்கேயே பழக்கப்படுத்திக்கிறார். ஏன் இங்கேயே பழக்கப்படுத்திக்கிறார்னா, சில பேருக்குலாம் சில சில பழக்கங்கள்லாம் சரியா வராது. ஏன் பழக்கம் சரியா வராதுன்னா, சில பேர் கொடுத்தே பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோ, அவளுக்கு வாங்கி பழக்கம் இல்லைன்னா கை இப்படி இருக்காது, இப்படிதான் இருக்கும். சில பேருக்கே இந்த லோகத்துல இந்த மாதிரி இருக்குன்னா பகவானுக்கு கொடுத்துத்தான் பழக்கமே தவிர வாங்கி பழக்கமே கிடையாது. அலம் புரிந்த நெடுந்தடக்கை திருவங்கை தெரிவிக்கிறார். அலம் புரிந்த நெடுந்தடக்கை, கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள். அப்படி இருக்கச்சே இவருக்கு கொடுத்த பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லாதபடியார் என்ன பண்றார்? அப்படி இருக்கச்சே இந்த கையை இங்கேயே வச்சுட்டாரு. ஏன்னா அந்த பழக்கம் பண்ணிக்கொள்ளணும். பழக்கம் பண்ணிக்கொள்ளணும்னாலே முதல்லயே அதுக்கு ஒத்திகை பார்க்கணும். ஒத்திகை இந்த நாடகத்துக்கெல்லாம் சில பேர்லாம் ஒத்திகை பார்க்கறான்னு, நான் ராவணனா நடிக்கிறேன், நீ ராவணா நடிச்சுக்கோ, நீ லக்ஷ்மணா நடி, இவளை சீத்தையா நடிக்கலாம் அப்படின்னு சொல்றாளோ, அந்த ஒத்திகை பாத்துக்கிறாரோ. அதே மாதிரி இங்கேயே ஒத்திகை பாக்குறாரு. ஏன் சுவாமி அங்க போய் நேரா கை நீட்டினா நீட்ட தெரியாது, நீட்ட தெரியாது. இவருக்கு கொடுத்துத்தான் பழக்கமே தவிர வாங்கி பழக்கமே கிடையாது. அப்படி இருக்கச்சு இங்கிருந்தே அந்த குவிந்த கையை வைத்துக் கொண்டு அப்படி நடக்கிறாரு. நடக்கச்சு தாண்டவம் ஆடுவதை போலே, ஒரு நல்ல நாட்டிய சாஸ்திரம் தெரிஞ்ச எப்படி தாண்டவம் ஆடுவாரோ அந்த தாண்டவம் ஆடுவதை போல இங்கிருந்து நடக்கிறா. அப்ப மகாபலியுடைய யஜ்ஞவாட்டத்துக்கு கிளம்பி போறார், போயிட்டு இருக்கார். போர்ச்சே என்னைக்குமே பிக்ஷை எடுக்கணும்னாலே, அவள்கிட்ட ஏதோ தானம் வாங்கணும்னாலே அவளை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே ஸ்தோத்திரம் பண்ண தெரிஞ்சுட்டாச்சனாலே நிறைய பேர் பார்க்கலாமனோ, நாமே பார்க்கலாம். அது முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வேறு கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வந்துட்டான்னா உடனே இந்த கட்சியுடைய தலைவரையோ கட்சிக்கு தேவையானவர்களையோ ஒவ்வொன்று சொத்திரம் பண்ணுவா. நீரே சந்திரன், நீரே இந்திரன், நீரே குபேரன், என்னென்ன பேர் உண்டோ எல்லாத்தையும் சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்றா இல்லையா? எல்லாமே பொய், உண்மையே கிடையாது. இப்ப பகவான் ஸ்தோத்திரம் பண்ணும். யார? மகாபலியை ஸ்தோத்திரம் பண்ணணும். அவன் பெருமையை சொல்லணும். பெருமையை சொல்லி நேரு கொண்டு எனக்கு 3 அடி மண் கொடு அப்படின்னு பிரார்த்திக்கணுமானோ. ஸ்தோத்திரம் பண்ண தெரியுமானா தெரியாது. ஸ்தோத்திரம் வாங்கிட்டுதான் இவருக்கு பழக்கம். ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கமே கிடையாது. எங்கேயா பண்ணியிருக்காருன்னா அங்கேயும் கிடையாது, பழக்கமே கிடையாது. ஒருத்தர் பிச்சை எடுக்க போனோம்னாலே நீரே இந்திரன், நீரே சந்திரன், நீரே குபேரன் அப்படின்னு நன்னா புகழணுமோனோ. அந்த புகழ்ந்தாதான் நன்னா கறக்க முடியும். இந்த வாமன பகவானுக்கு புகழ்ந்து பழக்கமே இல்லை. இவர் எங்க புகழ்ந்து இருக்கா? இவரைத்தான் எல்லாரும் புகழ்ந்து இருக்கா. இவருக்கு புகழ்ந்த பழக்கமே இல்லை. எல்லாரும் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணித்தான் பகவானுக்கு பழக்கமே தவிர தான் மற்றொருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கமே இல்லை. பழக்கமே இல்லை. எப்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்றது? அதுவும் அபியாசம் பண்ணிக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணணும், கையை இப்படி வச்சுக்கணும், இதெல்லாம் ஒத்திகை பார்த்துக்கிறார். ஒத்திகை பார்த்துட்டு போயிட்டு இருக்கார். நேரம் அங்க போனார். போன உடனே கொள்வன் நான், கொள்வன் நான் அப்படின்னாரு. உயரத்துல மகாபலி சக்கரவர்த்தி உட்கார்ந்து இருக்கார். மகாபலி சக்கரவர்த்தி உட்கார்ந்து இருக்காச்சே, ஏ மகாபலின்னு சொல்லல, கொள்வன் நான், கொள்வன் நான். இனிமே பிக்ஷை எடுக்கிறவா பயபக்தியோடு கொஞ்சம் நன்னா நிதானத்தோடு, அது மட்டும் இல்லாமல் தாழ்ந்த குரலோடு பவ்யமா தன்னால எவ்வளவு தூரம் குனிய முடியுமோ குனிஞ்சு அப்படித்தான் பிக்ஷை எடுக்கணும். இந்த குழந்தை இந்த மாதிரி கேட்கறது கொள்வன் நான், கொள்வன் நான் அப்படின்றது. ஏன் கொள்வன் நான்னா, நான் வாங்கறதுக்கு வந்திருக்கேன், நான் வாங்கறதுக்கு வந்திருக்கேன். சுவாமி பிக்ஷை எடுக்கிறவன் யாராவது மாதிரி சொல்லுவாரா? யாராவது சொல்லுவாரா? பிக்ஷை எடுக்கிறவா நான் வாங்கறதுக்கு வந்திருக்கேன், கொடுக்குறியா இல்லையா? போயிட்டு வரணும்.
போயிட்டு வாங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தை அப்படிதான் கேட்கறது, நான் வாங்கறதுக்கு வந்திருக்கேன். இந்த குழந்தையுடைய நினைப்பு, இந்த வாமன பகவான நினைப்பு என்னன்னா, நானாச்சு வந்து வாங்கிட்டு இருக்கேன், அவெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா. ஆனா அப்படிதான் இருக்கு. பகவான்கிட்ட கைங்கரியம் பண்ணணும் பண்ணணும் நம்ம எவ்வளவு தூரம் பிரயத்தனை பண்றோம், அந்த கைங்கரியத்தை பெற்றுக்கொள்வது அவர் தானே. அப்ப அந்த கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது நானாச்சு பெற்றுக்கொள்கிறேங்கிற ஒரு மமத்தை அவருக்கு இருந்துட்டே இருக்கணும். அவர் வாங்கிக்கிறாரணும். அதே மமத்தை இங்கே வந்துடுத்து. என்னன்னா, கொள்வன் நான், ஏ மாவலி நான் எடுத்துக்கிறேன், நான் வாங்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன அவெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா, நான் தான் வாங்கறதுக்கு தயாரா இல்ல, இப்ப நான் வாங்கறதுக்கு வந்துட்டேன் என்கிற துவனியோடு சொல்லுமா போல இந்த நினைவு இந்த குழந்தைக்கு, மகாபலிக்கு, இந்த வாமனனுக்கு அந்த நினைவு இந்த வாமனனுக்கு. என்னன்னா, நானாச்சும் வாங்குறேனே. சில பேர்லாம் சில சில நிறைய சன்னதி, பெரிய பெரிய சன்னதியிலேயே இருக்கும் வச்சுக்கோ, அந்த சன்னதியில புஷ்பம் கொடுத்தாலோ வஸ்திரத்தை கொடுத்தாலோ வாங்கிட்டாலும் இவாளுக்கு பெருமை. வாங்கல சுவாமி, வாங்கல சுவாமி, என்ன சுவாமி பண்றது, என்ன பண்றது, வாங்கலையே. ஏன் இன்னைக்கும் திருமலையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமதி நடக்கிறது மூலவருக்கு, திருவேங்கடமடையானுக்கு. அதுல வஸ்திரத்துக்காக 7 வருஷம் 8 வருஷம் காத்துட்டு இருக்கா. வஸ்திரம் சமர்ப்பிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்க, இன்னும் வாங்கலையே. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, வாங்கிட்டானா அந்த கொடுத்தவாளுக்கு பெருமை. அதே போல இப்ப இந்த மகாபலி கிட்ட இந்த வாமன பகவான் வாங்கிட்டானா மகாபலிக்கு பெருமைன்னு நினைச்சுட்டு இருக்கு இந்த குழந்தை. இந்த குழந்தையே எனக்கு தான் பிக்ஷை எடுக்க வந்திருக்கு, கொள்வன் நான் கொள்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நீ வந்திருக்கு. ரொம்ப பெரிய மனுஷன் அப்படிதான் நினைப்பாங்க இல்லையா, அதான் பார்த்தார். இப்ப இந்த குள்ளமான வடிவனும் அந்த குள்ளமான வடிவத்தை கொண்டு வடிவா சொல்லி சொன்னபடியாலே மகாபலி கண்டுகொள்ளவே இல்லை. குள்ளமான வடிவு கொள்வன் நான், இந்த சப்தத்தை நல்லா கேட்டுக்கோ. அடுத்த சப்தத்தை மறுபடியும் சொல்றேன். கொள்வன் நான் சொன்ன உடனே கண்டுகொள்ளவே இல்லை, திரும்பியே பார்க்கல. அவர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கார் மகாபலி, அது மேல உட்கார்ந்து திரும்பியே பார்க்கல. பெருமாளுக்கு கோபம் வந்து, நான் கொள்வன் நான்னு சொல்லியிருக்கேன், திரும்பி பார்த்து உடனே வந்து கொடுக்க வேண்டாமா, கொடுக்காம மேலே உட்கார்ந்துட்டு இருக்காரு, கோபம் வந்துடுத்து. கொள்வண்ணான்னு திரும்பி பார்க்கல சொன்ன உடனே மாவலி அப்படின்னு ஒரு சத்தம் போடுறார். மாவலி அப்படின்னு ஒரு சத்தம் போடுறார். மகாபலின்னு சொல்லணும். அந்த மகாபலியை சுருக்கி மாவலி, மாவலின்னு சுருக்கி மாவலின்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே திடுக்கிட்டு எழுந்தான் மகாபலி சக்கரவர்த்தி. ஓ, என்னுடைய தாயான அதிதி கூட இந்த மாதிரி கூப்பிட்டது கிடையாது. எத்தனை பராக்கிரமம், எத்தனை வைராக்கியம், எத்தனை சத்தியசந்தன் நான், எத்தனை பலசாலி நான். அப்படி இருக்கச்ச என்ன போய் இந்த ஒரு சிறு குழந்தை கூப்பிடுறது அப்படின்னு இடுக்கிட்டு எழுந்தான். எழுந்து என்ன பண்ணான், யாரது கூப்பிடுறது அப்படின்னு திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்த உடனே பெருமாள் கை நீட்டார். கொள்வண்ணான் மாவலி, கொள்வண்ணான் மாவலி கூப்பிட்ட உடனே கை நீட்டான். மூவடி முடிஞ்சு போச்சு. இதுதான் பிக்ஷையே. யாராவது பிக்ஷை இந்த மாதிரி எடுப்பானா? நம்ம ஆத்து வாசலையே யாராவது வந்திருக்கா, இந்த மாதிரி பிக்ஷை எடுத்தாச்சுன்னா கொம்பு எடுத்து அடிக்கணும். இல்ல போயிட்டு வா, நீ பிக்ஷை எடுக்க வந்தியா, நான் அதிகாரம் பண்ண வந்திருக்கியே அப்படின்னு தானே கேட்போம். அந்த மாதிரிதான் இந்த குழந்தை கேட்கறது. முதல்ல கொள்வண்ணான்னு சொல்லிட்டு கணிசிக்கவே இல்லை. மாவலின்னு சொன்ன உடனே கோபம் வந்து விட்டு சக்கரவர்த்திக்கு. அங்கிருந்து பாக்குறான். பாக்கச்சு மூவடி, மூவடின்னு கேட்டுட்டு மூவடின்னு திடுக்கிட்டு போனான். திடுக்கிட்டு போய் இந்த மாதிரி பேசினான், கேள்வி நீட்டான். மூவடின்னு சொன்ன உடனே அங்கிருந்து ஆசனத்திலிருந்து இறங்குறான் மகாபலி சக்கரவர்த்தி. யார் அது, இந்த சிறு குழந்தை என்ன பார்த்து மாவலின்னு சொல்றது, கொள்வண்ணான்னு சொல்றது, ஒரு பவ்யமே இல்லாம பேசுறது, யார் அதுன்னு நேராக இறங்கி வந்தான். இறங்கி வந்து யார் எதற்காக கேட்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். யாரு, மகாபலி இந்த சிறு குழந்தைய பார்த்து. அந்த குழந்தைய பார்த்து, எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, என்ன பார்த்து மகாபலின்னு கூப்பிட்டுருக்கியே அப்படின்னு கேட்டோன்னே உடனே என்ன பண்ணாரு, இவரு கீழே ஆசிரியர் இறங்கி வந்து கேட்கிறார். மகாபலி, உன்னத்துல பிக்ஷை வாங்க நான் வந்திருக்கேன், என்னுடைய பேர் என்ன தெரியுமா, வாமனன்.
என்னுடைய பேர் வாமனன். வாமனன், நான் வந்து பிக்ஷபாகம் வந்திருக்கேன். மூவடி மண் குடு கொள்வன்னான் மாவழி மூவடி தாயென்ற கல்வனே. கொள்வன்னான் மாவலி, மாவலி மகாபலி கூட கிடையாது, மாவலின்னார். சரி, உனக்கு என்ன மூவடி மண் வேணுமான்னா, மூவடி மண் கொடுத்தா போறோம், வெறுது வேண்டாம். 3 அடி மண் தான் வேணும், வெறுது வேண்டாம். மகாபலி கேட்கிறார், போய் பெரிய பிராமணனா இருக்காரு, குள்ளமா இருக்காரு, ஆனா பிராமணனா இருக்கா, அந்த குழந்தை கேட்கறத கொடுத்துருவோம். இருந்தாலும் ஒண்ணும் இல்லாத அல்பமா 3 அடி மண் கேட்கிறாங்க. என்னைக்குமே பெரிய சக்கரவர்த்தி கிட்ட போயிட்டு, சுவாமி எனக்கு கைக்குட்டை ஒண்ணு கொடுக்குறேடா முகத்தை துடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா, அது யாருக்கு அவமானப்படுத்தனமா இருக்குன்னா அந்த சக்கரவர்த்தியை அவமானப்படுத்தமா இருக்கும் இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும், எனக்கு ஸ்வர்ணதானம் கொடுக்குறியா, வஜ்ரதானம் கொடுக்குறியா, எனக்கு மத்த தானம் கொடுக்குறியான்னு கேட்கறத விட்டுட்டு கைக்குட்டை கொடுக்குறியான்னு கேட்டா என்ன ஆகும்? அப்ப அவரே அவமானப்படுத்துற மாதிரி இருக்குமோ. அதே போல அங்க போய் 3 அடி மண், 3 லோகத்துக்கும் சக்கரவர்த்தி மகாபலி, 3 லோகத்து சக்கரவர்த்தியா இருக்க செய்து 3 அடி மண் கேட்டவுடனே புரியல மகாபலிக்கு. ஏன் இந்த மாதிரி கேட்டு இருக்க? வேண்டாமே, என்ன வேணுமா கேள, உனக்கு என்ன வேணும், என்ன வேணா நான் கொடுக்குறேன், எது வேணா கொடுக்குறேன். நீ பிரம்மச்சாரி பிள்ளையா இருந்துட்டு இருக்கியே, உனக்கு சொர்ணதானம் கொடுக்கட்டுமா? மகாபலி கேட்கிறாரு வாமன பகவானை பார்த்து, யோ நீ பிரம்மச்சாரி பிள்ளையா இருக்கியே, உனக்கு சொர்ணதானம் கொடுக்கட்டுமா? அல்லது ஏதோ நீ பிரம்மச்சாரியா இருக்க, எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பெண்ணை வைத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டுமா? நல்லா இருக்கு, இதெல்லாம் இருக்கியே, உனக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தானம் வேணும் கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன். பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அல்லது ஏதாவது ஊர் வேணுமா, அந்த ஊரையே கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். மண் வேண்டுமா, பெண் வேண்டுமா, பொன் வேண்டுமா, என்ன வேணும் கேளு, அதை நான் கொடுக்குறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். 3 அடி மண் கிடைச்சா போறோம், 3 அடி மண், அந்த மண் கிடைச்சா போறோம், வேற எதுவும் வேண்டாம். என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு? என்கிட்ட வந்து 3 அடி மண் கேட்டுட்டு இருக்கியே, உனக்கு என்னென்ன, இவனுடைய வஸ்திரத்தை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு, ஆடை அலங்காரம் எல்லாம் வேணுமா, இல்ல ஒரு பெண் வேணுமா, ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருக்க, என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கிறார் மகாபலி. எதுவும் வேண்டாம் 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 வாமன பகவான் சொல்லிட்டே இருக்கார். உள்ளுக்குள்ள பிராட்டி இருக்காளனும், நித்தியவேஷா ஜெகன்மாதான் உள்ளுக்குள்ள இருக்காளனும். பிராட்டி பாக்குறார், என்ன இந்த சிறு குழந்தை, இந்த பிள்ளை எதையோ கொடுக்குறோம் சொல்லி எதுவும் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கு, அதான் எதுவும் வாங்கிக்க வேண்டாமா, வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன்னு ஒவ்வொன்னா கேட்டுட்டு தரணும். வேண்டாம் 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 சொல்லிட்டு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிட்டவான்னு கேட்டுதனும். அப்ப மட்டும் பிராட்டி நினைக்கிறா, என்ன நினைக்கிறேன்னா, இது வேண்டாம்னு சொல்லணுமே. பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன உடனே வேணும்னு சொல்ல முடியுமா, இது வேண்டாம்னு சொல்லணுமேன்னு பிராட்டி நினைக்கிறா. அச்சே வேண்டாம்னு சொன்னா, அப்ப மண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, இது 3ம் வேண்டாம் வேண்டாம்னா அப்படி இருக்கச்சே 3 மண் பிரார்த்தித்தா போறோம். 3 மண் தான் எனக்கு வேணும்னா எத்தனை மகாபலி சொல்லி பார்த்தாலும் இந்த வாமன பகவான் வேண்டான்ட்டான். கோபம் வந்துட்டுக்கு சக்கரவர்த்தி, மகாபலிக்கு கோபம் வந்துட்டு வெச்சிட்டா மகாபலி, நீ பிராமணனான்னு கேட்டுட்டான். ஏ வாமனனே, நீ பிராமணனா? ஒரு பிராமணனா எப்படி இருக்குதுமா, பிராமணனா இருப்பதற்கு யோக்கியதை அற்றவன் நீ. மகாபலி பார்த்து வாமன பகவானை பார்த்து இந்த வார்த்தை சொல்றாரு. இதெல்லாம் நீங்க கேட்டு இருக்கோம். பிராமணனா இருக்கிறது யோக்கியதை அற்றவன் நீ. அந்த வார்த்தை சொன்ன உடனே வாமன பகவான் கோபம் வந்துட்டு, என்ன பார்த்து பிராமணனான்னு கேட்டிருக்கியே, என்ன தப்பு பண்ணினேன் நான்? தர்பையை ஒழுங்கா பிடிக்கலையா, அல்லது காயத்ரி மந்திரத்தை ஒழுங்கா சொல்லலையா, சந்தியாவதனத்தை சரியாம பண்ணாம இருந்தேன்னா, வேதத்தை நான் சரியாம பண்ணாம இருந்தேன்னு, அக்னிகாரியத்தை ஒழுங்கா பண்ணலையா, என்ன குற்றம் கட்டு விடுத்தா என்னிடத்தில், நீ பிராமணனான்னு கேட்கிறியே, என்ன கட்டுமோ, நீ பிராமணன் கேட்கிறியே, சந்தியாவதனம் பண்ணாம இருக்கேனா, அக்னிய காரியத்தை பண்ணாம இருக்கேனா, ஆனா தர்பையை ஒழுங்கா பிடிக்காம இருந்துட்டு இருக்கேனா, இல்லது என்னுடைய நிலையில வேதத்தை நான் சரியாம பண்ணாம இருக்கேனா,
எல்லாத்தையும் சரிவர பண்ணிட்டு தானே இருக்கேன், என்ன பார்த்து பிராமணன் கேட்கறியே, பிராமணன் கேட்கறியே, கேட்கலாமான்னு கேட்டார் வாமன பகவான். இல்ல இல்ல, பிராமணன் இப்படி இருக்கணும். இப்ப நான் யுக்தி சொல்றேன். மகாபலி சொல்றாரு, பிராமணன்னா நன்னா ஸ்தோத்திரம் பண்ணி 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 எந்த ராஜாக்கள் இருக்காளோ, எந்த தனவான்கள் இருக்காளோ, எந்த பெரிய பெரிய பெருத்த பணக்காரர்களோ அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கிட்டக்க நின்றுட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி அவர்கிட்ட இருக்கிற பணத்தையும் சொத்தையும் நன்னா கரைச்சு கரைச்சு வாழ்ந்து கொண்ட ஒருவன் தான் பிராமணன். இது அடைய சொல்லல, பிராமணன் யாரா கோச்சினாலும் அடையனு தெரியாது. இந்த வார்த்தையை மகாபலி சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்க எடுக்கப்பட்டிருக்கு அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். 3ஆம் பாசுரம் திருப்பாவையில, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, அந்த வியாக்கியானத்தை இதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அந்த வியாக்கியானத்தை எதுக்கு சொல்ல வந்தா, ஒரு பிராமணன்னா நல்லா பேச தெரியணும், அவன்கிட்ட என்ன சொத்து இருக்குன்னு அவனுக்கு தெரியாமையே தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும், அந்த சொத்தை தான் அடைவதற்குண்டான யுக்திகளை கையாளணும், கையாளது ஒன்றும் இல்லாம அதை தான் அடைந்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கணும். இதுதான் பிராமணனுக்குண்டான லட்சணம். அதை விட்டுட்டு நீ என்ன கேட்டு இருக்க, 3 அடி மண் கேட்டு இருக்கிய, நீ பிராமணனா? இந்த வார்த்தையே மகாபலி சக்கரவர்த்தி வாமன பகவானை பார்த்து கேட்கிறார். அப்ப வாமன பகவான் பார்த்து சொல்றாரு, நீ தவறா புரிஞ்சுட்டு இருக்க, உனக்கு தெரியல பிராமணன்னா எப்படின்னு உனக்கு தெரியல. பிராமணனுக்கு அடையாளம் நான் சொல்லிட்டு இருக்கேன் கேளு. என்னன்னா, வாங்கி வாங்கி கறக்கிறதுலாம் பிராமணனுக்கு இல்ல அப்படின்னு சொன்னேன். உபன்யாசமே பண்றார், பெரிய உபன்யாசமே பண்றார். நீ புரிஞ்சு கொள்ளுகிறது சரியா புரிஞ்சு கொள்ளவில்லை சக்கரவர்த்தியே. என்ன, ஒருத்தன் 3 அடி மண் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, அந்த 3 அடி மண்ணிலே திருப்தி அடையாமல் போனால் அவன் பிராமணன் அல்லன். கொடுத்ததை வாங்கி கொண்டு திருப்தி அடைபவன் தான் பிராமணனே தவிர, எனக்கு இதை கொடு அதை கொடு அதை கொடு பிரார்த்தித்து கேட்டானாலும் அவன் பிராமணனே அல்லன்னு இருக்குது. இதுதான் உண்மை. முதல்ல சொன்னது போய், அவன் பிராமணன்னா யாருன்னா கொடுத்ததை வைத்துக் கொண்டு. இதனால்தான் அந்த காலத்துல சில உத்தியோகத்தெல்லாம் பிராமணால் தான் பிரதானமா இருந்தா. இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவளுக்கு ஒரு வைராக்கிய சீலமா இருப்பா. அவள் என்ன கணக்கு வழக்கு, அநேகமா கணக்கு வழக்கெல்லாம் பிராமணா தான் பார்த்துட்டு இருந்தான். மந்திரிமார்களா பிராமணா தான் இருந்துட்டு இருக்கா. ஆளவந்தார் அந்த நிலையில தான் இருந்திருக்கார். இதுக்கு குறுகை காவலப்பனும் அந்த நிலையில தான் இருந்துட்டு இருக்காரு. இதுக்கு அந்த மாதிரி திருவாய்மொழி பிள்ளையும் அந்த நிலையில தான் இருந்துட்டு இருக்காரு. இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்காளனும். ஏன்னா அவருக்கு அந்த வைராக்கிய சீலனா இருப்பாரு. இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்வதற்குண்டான ஒரு தன்மை படைத்தவன் பிராமணன். ஏ மகாபலி, நீ தவறா புரிஞ்சுட்டு இருக்காய். என்னவோ பிராமணனா ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி அவன்கிட்ட இருக்க சொத்தை கரைத்து கரைத்து தன்னிடத்தில் பெற்றுக் கொள்வது பிராமணன் ஒரு தவறான கருத்தை சொல்லுகிறார். அது அல்ல. பிராமணனுக்குண்டான தன்மை தன்னிடத்தில் என்ன இருக்கோ அதை வைத்துக் கொண்டு வாழ்பவன் தான் பிராமணன். நீ கொடுத்த அந்த 3 அடி மண்ணை வைத்துக் கொண்டு வாழ்பவன் தான் நான். அதற்கு மேல நீ 3 லோகத்தை கொடுத்தாலும் எனக்கு பிரயோஜனமே இல்லை சொல்லிட்டு 7 லோகத்தை அழக போறார். 3 லோகத்தை கொடுத்தாலும் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு 7 லோகத்தை அளந்து 3 லோகத்தை பறிக்க போறாரு. அது வேற விஷயம். ஆனா இப்ப யாவன பகவான் என்ன, அதான் பிராமணனா எப்படி எதிர்ச்சியா லாப சந்துட்டன், எதிர்ச்சியா லாப சந்துட்டன் பிராமணன். கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவு வந்தான் அந்தனே தவிர நீ சொல்லுகிறா போல ஆசைப்பட்டு செல்வம் பிராமணன் அல்லன். கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைபவன் பிராமணன். எதிர்ச்சியா லாப சந்துட்டன் அப்படின்னு சொல்லுகிற, நான் கேட்பதற்கு கோவதுட்டு ராமன பகவான், நான் கேட்கறது கொடுக்கறதுனா கொடு, எனக்கு பொழுது இல்லை, எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு நாடி இல்லை, நீ கொடுப்பதை வாங்கறதுக்கு நான் இங்க இங்க இல்ல, நீ நான் கேட்கறத கொடுக்கறதா கொடு, இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஒரு பிக்ஷக்காரன் என்ன பண்ணினா நித்தியம் வந்துட்டு இருந்தான். நித்தியம் வந்துட்டு இருக்கச்சே போட்டுட்டுதான் இருந்தா, அந்த வீட்டுடைய தலைவி போட்டுட்டுதான் இருந்தார். இவனுக்கு ஏன் நித்தியம் போடணும்னு ஒரு நாள் எதிர்த்து கேட்டுட்டான். என்ன நீ தைரியம் வந்துட்டு இருக்க, வேண்டாமே என்ன போடுறதுல போ அப்படின்னா.
விடமாட்டியா? பிச்சைக்காரன் கேட்கிறான் அந்த தாயை பார்த்து. விடமாட்டேன் தைரியமா சொன்னான். பக்கத்து வீட்டுல என்ன பண்ணணும் அதை பண்ணிட்டு வேணும். பக்கத்து வீட்டுல என்ன பண்ணணும் அதை பண்ணிட்டு வேணும். என்ன பண்ணான்னு தெரியல, ஒன்னும் சொல்லவும் இல்லை. ஓ ஏதோ பண்ணிட்டா போல் இருக்கு, நமக்கு பயமா இருக்குன்னு நேற்றுமே போட்டுட்டே இருந்தா ஒரு மாசம் போட்டான். ஒரு மாதம் இவன் பண்ண நிர்பந்தத்துக்காக ஒரு மாசம் போட்டான். போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு தைரியத்தை வர வச்சுட்டு இன்னைக்கு நான் போடுறதா இல்லைன்னா அன்னைக்கே சொல்லியிருக்கேன். பக்கத்து வீட்டுல என்ன பண்ணா அதை பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்பவும் நீ பயப்படாம சொல்லிருக்க. அவன் நீ பண்ணு, என்ன வேணா பண்ணு அப்படின்னா கிளம்பிட்டு தான் போயிட்டான். ஏன் போயிட்டு இருக்கேன்? இதைத்தான் பக்கத்து வீட்டுல பண்ணேன், இதைத்தான் பக்கத்து வீட்டுல பண்ண, அதைத்தான் ஒண்ணு பண்ண போறேன். அதே போல இங்க நீ கொடுக்குறியா இல்லையா? நீ கொடுக்கலன்னா நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், எனக்கு அதனால ஒண்ணுமே இல்லை, போயிட்டே இருக்கேன்னா இப்ப மகாபலிக்கு ஒரு ஒரு பெரிய அச்சம் வந்து விட்டு, அந்த பிராமணனுக்கு நான் தானம் கொடுக்காம போனா அது பெரிய பாவமாயிடுச்சு. அந்த பிராமணனுக்கு நான் தானம் கொடுக்காம ஆயிட்டேன்னா அது பெரிய பாவமாயிடுச்சு, கொடுக்கணுமே. கொடுக்கணுன்றதுக்காக 3 அடி மண் கொடுக்கணும், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுண்டா மகாபலி. ஓ நீ இவ்வளவு தூரம் அவசரப்பட்டு இருக்க, உனக்கும் வேணும்னு சொல்ற, 3 அடி மண் கொடுக்குறேன்னு ஏற்றுண்டான். கமண்டலத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்தான். நம்ம எல்லாம் கொடுக்குறோன்னு என்ன விடணும், உடனே ஒரு பத்திரம் எழுதுவோம், பேப்பர் எடுப்போம், பத்திரம் எழுதுவோம், அதுல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பத்திரமோ அந்த பத்திரத்துக்கு தந்தவரை அதுக்கு வேல்யூ போட்டு அது பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் உதகதாரா தீர்த்தம் விடுறது, உதகதாரா பூர்வமாக தீர்த்தம் விடுவது, தீர்த்தத்தை கையில விடுவார். தீர்த்தத்தை கையில விட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார், இது உங்களுடைய சொத்துன்னு சொல்லுவாருன்னா அன்னிலிருந்து அவருடைய சொத்து. அந்த மாதிரி கமண்டலத்தின் தீர்த்தம் எடுத்தார், எடுத்து உதகதாரா பூர்வகமாக கொடுக்கணுமோனோ. கமண்டத்துல நீரை கொடுக்கும் போது கொடுக்கிறார், கமண்டத்துல நீரை எடுக்கிறார், கொடுக்கிறார். கொடுக்க வரும்போது அசுர குரு சுக்கராச்சாரியர். இப்ப நம்ம பாகவதத்துல பார்க்கக்கூடிய சுக்கராச்சாரியர் வேறு, இந்த சுக்கராச்சாரியர் வேறு. இவர் அசுர குரு சுக்கராச்சாரியர். அவர் வந்து வியாச பகவானுடைய திருப்தி யாரு புதல்வன் சுக்கராச்சாரியர். இந்த சுக்கராச்சாரியர் என்ன உடனே தடுக்கிறார், மகாபலி அசட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வந்தது யாருன்னு தெரியாம அசட்டுத்தனமா நீ கொண்டு இருக்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கே, தப்பு காரியம் பண்ணுகிறாய், நீ தப்பு காரியம் பண்றாய். வந்தது யாருன்னு தெரியாம நீ தப்பு காரியம் பண்ற. வந்தது யார்? மகாபலி கேட்கிறாரு. தன் அசுர குரு, அவளுக்கெல்லாம் குரு அவர் தான், அசுராளுக்கெல்லாம் குரு சுக்கராச்சாரியர். வந்தது யாருன்னு தப்பு காரியம் பண்ண உடனே கேட்ட உடனே வந்தது ஸ்ரீமன் நாராயணன் தெரிஞ்சுக்காம நீ அவன் போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, அவன் எதுக்கு திரும்ப வந்திருக்காரு? அவர் எதுக்கு திரும்ப வந்திருக்காரு? தன் காரியத்துக்காக வந்திருக்காரு, தேவ காரியத்துக்காக வந்திருக்காரு. அதை பார்த்து அது எப்படி வரைச்சா எப்படி வந்தாரு? தன்னை மறைத்து கொண்டு வந்திருக்காரு. நீ ஏமாந்து போகாது, தன்னை மறைத்து கொண்டு வந்தபடியால் நீ யோகாந்து போடாரு. நீ யோசித்து பாரு, நல்லா யோசனை பண்ணி பாரு, உன்னுடைய சொத்தே பறிபோக போகிறது. இல்ல 3 அடி மண்தானே கேட்டிருக்காரு, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். 3 அடி மண்தான் பெரிய அளவுல போயிடும், 3 லோகங்களே போயிடும். நீ தவறு இழைக்கிறாய், நீ கொடுக்காதே. எத்தனையோ சொல்லி பார்த்தார், அதெல்லாம் கிடையாது, நான் கொடுப்பேன். உடனே உபதேசம் பண்றார் சுக்கராச்சாரியர். என்ன உபதேசம்னா, எந்த தர்மம் தன்னையோ அழித்து விடுமோ அது தர்மமே அல்ல. மகாபலி தெரியுமா உனக்கு? இந்த வார்த்தை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த தர்மம் தன்னையே அழித்து விடுமோ அது தர்மமே அல்ல. இது சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். தன்னையே அழித்து விடக்கூடியது தர்மமானா தர்மமே. ஆனா சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார், தான் அழித்தாலும் பிறர் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் பூர்ணமா இருக்கணும். அதான் அது. தான் வாழை பிறரை கெடுக்காதே. அடிக்கடி நீங்க பாக்குறமோ அங்கங்க போட்டுட்டே இருப்பான், ஆட்டோல எல்லாம் போட்டு இருப்பான். அப்ப எந்த தர்மம் தன்னையே அழித்து விடுமோ அது தர்மமே அல்ல. உன் சொத்தை நீ அழிக்கப்படாது, உன் சொத்தையை நீ அழிக்கக்கூடியே. அதனால இவருக்கு கொடுக்காதேன்னு தடுத்தான், சுக்கராச்சாரியர் தடுத்தார். ஆனா மகாபலி கேட்கல. எத்தனை சொல்லணும், வந்தவர் விஷ்ணுவாக இருக்கட்டுமே, எப்ப நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேனோ நான் கொடுத்துதான் தருவேன். இது யார் சொல்றது? மகாபலி சக்கரவர்த்தி சொல்றோம். சுக்கராச்சாரியர் அரசுர குருவான சுக்கராச்சாரியரை பார்த்து இந்த வார்த்தை சொல்றார், எப்ப நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேனோ கொடுத்துதான் தருவேன். 2வது,
இப்ப நான் கொடுக்கிறேன்னு, அப்ப நான் கொடுக்கச்சே என் கை உயர்ந்து இருக்கும், வாங்குறவா கை தாழ்ந்து இருக்கும். நல்லா பாத்துக்கோ. என்னைக்குமே பிக்ஷம் எடுக்கிறவா கை தாழ்ந்து இருக்கும், பிக்ஷம் போடுறவா கை உயர்ந்து இருக்கும். அப்ப என் கை உயர்ந்து இருக்கு, வாங்குறவா கை தாழ்ந்து இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுமா, மகாபலியான என் கை உயர்ந்து இருக்கு, விஷ்ணுவான கை தாழ்ந்து இருக்கணும். அப்ப என் கை உயர்ந்து இருக்கணும், அதுவே எனக்கு பெரிய பேராச்சே. ஆச்சாரியனே, எனக்கு அதுவே பெரிய பேரு. ஏன்னா என் கையை உயர்ந்துட்டேன், அந்த மகாவிஷ்ணுக்கே தானம் கொடுத்தார் என்கிற பேரு கிடைக்கணும் எனக்கு. இதுவரை என்ன பேரு வேணும் எனக்கு? எனக்கு கிடைக்கணும். அதனால நான் கொடுக்கறத கொடுக்காம இருக்க மாட்டேன், கொடுத்தே தீருவேன். அந்த பேர் எனக்கு இருக்கட்டும், விஷ்ணு என்னிடத்தில் வாங்கி கொண்டார் என்கிற பேர் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கமண்டத்தில் தீர்த்தத்தை எடுத்தார். தீர்த்தத்தை குத்த போறார். உதகதாரா பூர்வகமாக தீர்த்தத்தை கொடுக்கணுமோனு கொடுக்க போறார். குத்த போறது சுக்கராச்சாரியர் பார்த்தார். இவர் என்ன, இவரை எத்தனை சொன்னாரோ, நானே குருவா இருக்கேன், குருவுடைய வார்த்தையை மீறப்படாது, இருந்தாலும் மீறிட்டான். இருந்தாலும் இந்த சிஷ்யனை நான் தான் காப்பாத்தி ஆகணும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசனை பண்ணார். நேர ஒரு பூச்சி வடிவத்துல அந்த கமண்டலத்திற்குள்ள போய் அந்த கமண்டலத்துல இருந்து ஒரு துவாரம் வழியா வெளியில தீர்த்தம் வரணுமோனோ அந்த துவாரத்தை அடைச்சுட்டார். தான் ஒரு பூச்சி வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த கமண்டலத்துக்குள்ள போய் அந்த கமண்டலத்தில் உள்ள துவாரத்தின் வழியா தீர்த்தம் வரக்கூடிய இடத்துல போய் அடைச்சின்றார். அடைச்சின்ற உடனே இவன் தீர்த்தத்தை விடுறான். மகாபலி சக்கரவர்த்தி உதகதாரா பூர்வமாக தீர்த்தத்தை விடுறச்சே அங்க தீர்த்தம் வரல. தீர்த்தம் வரல. பார்த்தார் பெருமாள், என்ன தீர்த்தம் வரல. சில வார்த்தை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சாமி வரம் கொடுத்தா கூட பூஜாரி வரம் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது அர்ச்சகர் கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப என்ன எடுத்து ராஜ்ய பரிபாலம் பண்ணக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஆனா அவருக்கு குருவா இருக்கக்கூடிய சுக்கராச்சாரம் கொடுப்பதற்கு ஒப்புவிக்காமல் கொடுப்பதற்கு தடுத்துட்டு வேற இருக்கார். இந்த நிலை இருக்க செய்தே என்ன பண்ணலாம் யோசித்தார் பகவான். இதைத்தான் பெரியாழ்வார் திருமொழி தெரிவிக்கிறார். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ. சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிள்ளிய சக்கர கையனே அச்சோ அச்சோ. இந்த சுக்கராச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த சுக்கராச்சாரம் உள்ளுக்குள்ள அடைச்சுட்டு இருக்காரு ஒரு பூச்சி வடிவத்துல. அந்த பூச்சியை வெளியில எடுக்கணும். என்ன பண்றாரு வாமன பகவான், தன்னுடைய இடுப்புல நிறைய சொருகின்னு இருக்காரு தர்பப்புள்ளை. தர்பப்புல் நிறைய சொருகின்னு இருக்காருன்னு ஒரு தர்பையை எடுத்தார், நேர அதுக்குள்ள நுழைச்சார். நுழைச்சு போய் குத்துறார். இதற்குள்ள கமண்டலத்தினுடைய துவாரம் இருக்கணும், தீர்த்தம் வரக்கூடிய துவாரம். அந்த துவாரத்துல என்ன குத்துறார். குத்தரிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா சுக்கராச்சாரிய கண்ணில் மேல பட்டு ஒரு கண்ணு போயிடுச்சு. சுக்கராச்சாரிய ஒரு சுக்கராச்சாரிய ஒரு கண்ணு தான், ரெண்டு கண்ணு கிடையாது. சுக்கராச்சாரிய ஒரு கண்ணு போயிடுத்து. ஒரு கண்ணு போனோம்னா நேரா அங்கிருந்து கீழே விழுந்துட்டு அந்த துவாரம் வழியா கீழே விழுந்துட்டார். விழுந்த உடனே கிட்டு 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 தீர்த்தம் வந்துடுச்சு. தீர்த்தம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, உடனே வாமன பகவான் தீர்த்தம் உடனே வேகமா வளர ஆரம்பிச்சார். என்ன வளர ஆரம்பிச்சார், உன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்க ஒரு காலம் காமரு சீர் அவனும் உள்ளத்து என்மதியும் கடந்தண்டு மீதி போகி இருவி செம்பினோடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிரவோடி தாரவையின் புறந்தடை அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்தி நின்ற எந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேன் சொல்லி ஒன்மிதியில் பிறவி. அந்த சிறு குழந்தையா இருந்துச்சனோ, அந்த சிறு குழந்தை என்னைக்குமே சிறு சின்ன வயசு குழந்தைலாம் இருக்கா பாருங்க. அதுவும் மார்கழி மாசம் இந்த மாதிரி வந்துட்டுன்னு வச்சுக்கேன், சின்ன குழந்தையா இருக்குன்னா அந்த சின்ன குழந்தை இந்த தீர்த்தத்தை விட்டாச்சுன்னா சிலிர்னு இருக்கணும். சிலிர்னு இருந்தாலே தீர்த்தம் பட்ட உடனே உடம்பு சிலிர்க்கும். அப்படியே உடம்பு சிலிர்க்கு போனோம். சிலிர்த்த உடனே அந்த உடம்பு உடனே மயிர்கூச்செறியும். மயிர்கூச்செறிஞ்சாலே உடம்பு ஒரு துளியை பெருத்தா போல ஒரு உணர்வு ஏற்படும். நீங்க சிறு குழந்தைகள்லாம் பார்க்கலாம். சிறு குழந்தைக்கு நல்லா சில்லுன்னு ஒரு தீர்த்தத்தை போட்டாச்சு
பத்ரிலாம் போனா அந்த மாதிரி நடக்கும். பத்ரிலாம் போயாச்சுன்னா அங்கன்னா தொடர்றதுக்கே கஷ்டமா இருக்கும். பல் தேய்க்கரிச்சு தான் ரொம்ப சிரமமா இருக்கும். பல் தேய்க்கரிச்சுக்கு தேய்க்கலாமா கூடாதா, இப்படி வைக்கலாமா, சரி பல் தேய்ச்சாச்சு, இப்ப வாய் கொப்பளிக்கணும் போனோம். தீர்த்தத்தை இந்த வாஷ் பேஷனோ இல்ல அலக்கணந்தா நதியிலேயோ தீர்த்தத்தை எடுக்கணுமோ, எங்க சுவாமி எடுக்கிறது? எடுக்கிறது விட்டுச்சு போயிட்டு இருக்கு அப்படியே எடுக்கணும். அதே போல இந்த சிறு குழந்தை தானே, இந்த குழந்தை பேர்ல தீர்த்தம் பட்டுட்டு, தீர்த்தம் பட்ட உடனே சிலின்னு பட்ட உடனே உடம்பு சிலித்துட்டு, உடம்பு சிலித்த உடனே அது என்ன மயிர்கூச்சு எரிஞ்சது. மயிர்கூச்சு எரிஞ்சவனே துளி பெருத்தா போல இருக்கு இல்லையா, அந்த உணர்வு ஏற்படுது இல்லையா? எதனால? நாமெல்லாம் பெருத்தா எப்படின்னு ஒரு துளி பெருப்போம், ஒரு துளி பெருத்தா மாதிரி இருப்போம். ரொம்ப பெரியவெல்லாம் பெருத்தா என்ன ஆயிடும் சுவாமி, ரொம்ப பெரியவா பெருத்துட்டா அதான் திருவிக்ரம அவதாரம். இவர் திருவிக்ரம அவதாரம் எடுக்கின்றதுக்காக பெருக்கல. தீர்த்தம் பட்டது, தீர்த்தம் பட்டோடனே சிலிர்த்தது, சிலிர்த்த உடனே மயிர்கூச்சு எரிஞ்சது, உடனே ஒரு உணர்வு ஏற்படுது பெருத்தா போல. நாம சிறியவர்கள் ஆனபடியா ஒரு துளி பெருத்தா போல நமக்கு உணர்வு ஏற்படுறது. அது பெரிய குழந்தை. அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை? ரொம்ப பெரியவனா சொல்லும், அவனை காட்டின பெரியவன் கிடையாதுன்னு. அதனால அது என்ன ஆயிடுச்சு, அது கடைசியில அது திருவிக்ரம அவதாரமா ஆயிடுச்சு. அதுதான் திருக்குறள் எழுதுறது. தனியா பெருக்கணும் என்கிற பிரயத்தனப்படவே இல்லைன்னு வியாக்கியாதான் எழுதுறார். தனியா பெருக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்படவாத, அது என்ன, தண்ணீர் பட்டது, பட்டவுடனே சிரித்தது, சிரித்த வேகத்துல வளர்ந்துட்டான். சிரித்த வேகத்துல வாகன பகவான் வளர்ந்தான். அப்ப தன்னுடைய வலது திருவடியாலே கீழ்லோகத்தை அளக்கிறார். கிடுகிடு திருவடி வளர்ந்துச்சு. அந்த வளர்ந்த உடனே தன் வலது திருவடியாலே கீழ்லோகத்தை அளக்கிறான். கிடுகிடு வளருது. எப்படி வளருதுன்னா, ஆழியட சங்கம் வில்லுமெட திசவாடியட தண்டும் வாடுமெட அண்டம் மோடையட முடிபாதமட அப்பன் மூடியட உலகம் கொண்டவாரன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா அப்படி வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கு. வலது திருவடியாலே கீழோகம் முழுவதும் வளர்ந்தாச்சு. இடது திருவடியாலே பூகு புபகா சுபகா சுபகா மனகா ஜனகா தபகா சத்தியம் என்று சொல்லக்கூடிய பிரம்மா இருக்கிற 7ஆம் லோகம் வரைக்கும் போயிடுச்சு. இங்க இருக்கிறது கீழோகம், பூலோகம். பூலோகத்திலிருந்து இங்கிருந்து இது பூலோகத்தை பூர்த்தியா வலது திருவடி அளந்துடுத்து. அங்கிருந்து புவகா சுபகா ஜனகா தபகா சத்தியம் இந்த லோகத்தை எல்லாம் இடது திருவடி இடம் எடுத்து மேல கிடும் போயிடுச்சு. மதியினால் குரல்வானாய் உலகிறந்த கல்வர்க்கு, ஆழ்வார் பாசனம். மதியினால் குரல்வானாய் உலகிறந்த கல்வர்க்கு பாசனம் இருக்கு இல்லையா, மேலே நீளமா வளர்ந்துன்றதுக்காக குரல் உருவாய். முதல்ல ரொம்ப சிறு குட்டி வடிவமா இருந்தது, குரல் உருவாய் சுருக்கினாடிய. உன்னை யாரும், இது திருமேஷாழ்வார் வசனம், உன்னை யாரும் சுருங்குன்னு சொல்லல, ஆனா நீ சுருங்கினாய். உன்னை யாரும் நன்னா பெருகி 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 பெருத்தவான்னு யாரும் சொல்லல, நீ பெருகினானோ சுருக்கினாய் அன்றியை சுருங்கினாய் அப்படின்னு பாசனம். ஆக உன்னை யாரும் சுருக்கமாய் பிறக்கணும்னு சொல்லல, ஆனா சுருங்கினாய். நீயாக சுருங்கி கொண்டாய். உன்னை யாரும் பெருக்கணும்னு கேட்டார்கள், யாரும் கேட்கலையேனோ, நீயாக பெருக்க கொண்டாயிர. அப்ப சுருங்கினாலும் கேட்க ஆள் இல்லை, நீ பெருகினாலும் கேட்க ஆள் இல்லை. இதுதான் திருப்பானாழ்வார் தெரிவிக்கிறார். உவந்த உள்ளத்தனாய் உலகமலர்ந்த அண்டமுற நிமர்ந்த நீள்முடியன் அன்று சேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெண்புனை காகுத்தன். கிடுகிடு கிடுகிடுன்னு பெருமாடு திருவடி, இடது திருவடி மேல் லோகம் போயிடுத்து, சத்தியலோகம் அளவும் போயிடுத்து. சத்தியலோகம் அளவும் போயிடுத்து. இப்ப 3 அடி தான் கேட்டுடா, 3 அடினா 1 அடி இந்த லோகம், மற்றொரு மேல் லோகம் போயிடுத்து. உபனிஷத் சொல்றது சகஸ்த சீரிஷா புருஷகா சகஸ்டாத்த சகஸ்டபாத் சபூபம் விஸ்வதோ விருத்தா அத்தியதிட்ட தசாங்குலம்னு சொல்றது இல்லையா? இப்ப நமக்கு சந்தேகம் வரும், என்ன சுவாமி சின்ன திருவடி தானே காட்டினார், 3 மண் கொடுந்தன கேட்டான், சரி கொடுத்தேன்னு பகாபலி சொன்னார், அதே திருவடியால் தானே அளக்கணும், அதே திருவடி தானே. திருவடி மாறித்தா, பக்கத்து வீட்டுக்காரையுடைய திருவடி கொண்டு வச்சாரா, இல்ல எதிர்த்து வீட்டுக்கார திருவடி கொண்டு வச்சாரானா? இல்லையே, அதே திருவடி தான். அப்ப அந்த திருவடி தான், ஆனால் அது பெருசா வளர்ந்துருச்சு, ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. ஆனால் காட்டினது சின்ன காலை, அளந்தது பெரிய காலாலை.
இது கொஞ்சம் வன்மையா இல்லை, கொஞ்சம் மாயாவையா இல்லை, ஏமாத்து வேலையான ஒரு ஏமாத்து வேலை இல்லை. தீர்த்தம் பட்டவுடனே வளர்ந்துட்டது. தீர்த்தம் பட்டவுடனே கிடு 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 கிடுன்னு வளர்ந்துட்டது. அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் ஆகலைங்க. அதே கால் தானே, வேற கால் இருந்தாதான் நமக்கு சமமா தெரியும். அதே கால் தானே, தீர்த்தம் பட்ட உடனே கிடு 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 கிடுன்னு வளர்ந்துட்டு சின்ன கால். உடனே அங்க இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளை இத பார்த்த மகாபலி சக்கரவர்த்தி மயக்கமே வந்துருச்சு. என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, காட்டினது சின்ன கால் தானே, சிறு குழந்தை காலம் தானே, 3 அடி சொன்னாலும் 3 அடி கொடுத்தேன், இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு மயக்கமே வந்துருச்சு. அவருடைய பிள்ளை நமுஷின்னு பேரு, மகாபலி சக்கரவர்த்தியுடைய பிள்ளை நமுஷின்னு பேரு. நமுஷி என்ன பண்ணா, ஓஹோ நீ தப்பா ஆடின்னு இருக்க, தப்பாட்டம் ஆடின்னு இருக்க, நீ சின்ன காலை காட்டிட்டு பெரிய கால அளக்கிறியே அப்படின்னு பெருமா பதில், அது பெருமா பதில் சொல்றாரு. என்னன்னா, அதுக்கு நான் என்ன பண்றது, நான் பெருந்துட்டேன், நான் பெருந்துட்டேன். சில பேர் ஒரே நாள்ல பெருத்துருவா, சில பேர் 10 நாள்ல பெருப்பா, சில பேர் 10 வருஷத்துல பெருப்பா, சில பேர் 20 வருஷம் ஆனாலும் அவன் பெருக்கவே மாட்டான், அப்படியே இருப்பா. அது ஒவ்வொருத்தர் உடம்புவாக. என்னுடைய உடம்புவாக நான் நீ தீர்த்தம் கொடுத்தோன்னு நான் பெருத்துட்டேன், நீ தீர்த்தம் கொடுத்தோன்னே பெருத்துட்டேன். அவன் சண்டை கொடுத்துட்டான், வானில் சுழட்டினான், அப்படியே வானில் சுழட்டி அவனை போட்டுட்டான். இது சொல்ல வந்தேன்னா, அப்ப என் காலால தானே அடந்தேன், மத்தவாவுடைய கால் அளக்கலையானோ, ஆனா காட்டினது என் கால், அளந்தது என் காலால் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்க, தன்னுடைய காலால் தான் நடந்தான். வலது கால் கீழே, இடது கால் மேலே, மேலே லோகத்துக்கு போயிடுத்து. 3 லோக, சரி சுவாமி, 3 லோகத்துல பறித்து கொண்டான் மகாபலி சக்கரவர்த்தி. பூகு புவகா சுவகா என்று சொல்லக்கூடிய 3 லோகத்தை தான் பறித்து கொண்டான். ஆனா இப்ப 7 லோகத்தை அளந்துட்டார் வாமன பகவான், திருவிக்கிர பகவான். ஏன் சுவாமி 3 லோகத்தை அளந்தா போதாதா? மகாபலி பறித்து போனது 3 லோகத்தை தானே, எதற்காக 7 லோகத்தை அளக்கணும்? பெரிய விசாரம். இதுக்கு காரணம் சொல்றார், 2 காரணம் சொல்றார். என்னன்னா, 3 லோகத்துல அளந்தாருன்னா இந்த இடத்துல 3 கொடுப்பது தான். யாராவது 3 கேட்டா 7 கொடுக்கறது தான் விருந்தோம்பலுக்கு உண்டான தான பிரபுவுக்கு உண்டான அடையாளம். விருந்தோம்பல் தான பிரபுவுக்கு உண்டான அடையாளம் இதுதானே. 3 கேட்டா 7 கொடுக்கணுமா? பிரியத்துக்காக சொல்றேன். நம்ம அதுக்கு சாப்பிட வரா பந்துக்களோ இல்ல நண்பர்களோ சாப்பிட வரா, சாப்பிட வரச்சே நீங்க எத்தனை பேர் வர, இன்னைக்கு இதெல்லாம் கேட்கறா, நீங்க எத்தனை பேர் வரேன்னு கேட்பான். நாங்க 4 பேர் வரோம். சரி, குழந்தை வருதா? குழந்தை வந்து குழந்தைக்கு என்ன வயசு? 12 வயசு வச்சுக்கோ. அப்ப ஒரு 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 ஆள்னு வச்சுக்கலாமா, இல்ல குழந்தைன்னு வச்சுக்கலாமான்னா நீங்க எப்படி வேணா வச்சுக்கோ. உங்களுக்கு என்ன பிடிக்கும், இது இது பிடிக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் பிடிக்காது, நீங்க இப்படி சாப்பிடுவேல அப்படி சாப்பிடுவேல, இப்படியே கேட்டு சுவாமி நான் வரவே இல்லை சாப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அந்த காலத்துல, இந்த காலத்துல திதி பார்க்காம வராதான் அதித்தின்னு பேரு. அதித்தினா என்ன, திதி பார்க்காம வருவா அப்படின்னா சொல்லிட்டு வர்றது கிடையாது. இன்னைக்கு அண்ணா தம்பி வரணும்லாம் சொல்லிட்டு வந்தாதான் உண்டு. ஏன் சொல்லிட்டு வரப்படாதா, நான் எடுத்து வச்சிருப்பேனும் ஆயிடுத்தோணும் அப்படின்ற பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அந்த நிலைக்கு வந்துட்டோம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அதே போல இங்க அவன் வரான்னாலே, 4 பேர் வரான்னாலே 8 பேருக்கு பண்ணி வைப்பதுதான் ஒரு உச்சிதம். அதுதான் லட்சணம், விருந்தோம்பலுக்கு உண்டான லட்சணம் அதுதான். சில பேருக்குலாம் அந்த தலிகை பண்ணா பாருங்க, தலிகை பண்ண உடனே மாத்திரா பாருங்க, கையே வராது, நேர கோட்டி உட்கார்ந்துட்டு இருப்பா, எல்லாரும் உட்காந்து மலைஞ்சாலையை போட்டு சாப்பிட்டு இருப்பா. குழம்பு விட்டோமா, குழம்பு விட்டோமா, குழம்பு விட்டோமா, கறி மீது விடட்டுமா, கறியை விட்டுமா, எடுக்கவே மாட்டார். விடட்டுமா விடட்டுமான்னா அவ ஏற்கனவே கூச்சத்துல இருந்துட்டு இருக்கா. சுவாமி வேண்டாம், ஓ நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தான் விடல. இவருக்கே கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்லை, அது பிரயோஜனமே இல்லை. அவ கேட்கறதுக்கு முன்னாடி இலையில பரிமாறுறதுன்றது ஒரு பெரிய, அது வந்து பெரிய ஒரு சட்டம். அது சட்டம்னா என்னது, அது நமக்கு பெரிய ஒரு லட்சணம். அது என்ன லட்சணம்னா ஒண்ணுமில்லை, அது நமக்கு பார்க்கச்சே இவாளுக்கு இந்த மாதிரி சாப்பிடுவா போல் இருக்க, இவாளுக்கு அவ கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் விருந்தோம்பலுக்கு உண்டான ஒரு தன்மை. அப்படி இருக்க செய்தே இந்த கேட்கச்சே வருவாளா வருவாளா வருவாளான்னா யாரும்
ஒருத்தர் மாட்டோம். அதே போல இங்க 3 லோகத்தை தானே அளக்கணும்னா 7 லோகத்தை ஏன் அளந்தான்? எதனால அளந்தான்னா இன்னைக்கு 3 லோகம்னு மகாபலி வந்து கேட்டிருக்கான். 3 லோகத்தை போயிடுத்து. அப்ப 7 லோகத்தை அளந்தனா கொடுப்பதில் இருக்கக்கூடிய ஆதரவு 4 பழம் கேட்டானா 8 பழம் கொடுக்கணும். 4 பேர் வந்தானா வரான்னா 8 பேருக்கு சமைச்சு வைக்கணும். அதே போல அவன் இவ்வளவு சாப்பிடுவான்னா இவ்வளவு போடணும். சொல்லிட்டுதான் போடணும். போடணும்னா சாப்பிடுறியா இல்லையா சாப்பிடுறியா திணிக்கணும் பாரு, அதெல்லாம் பண்ணப்படாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இது கொடுப்பதில் இருக்கக்கூடிய ஆதரவுனால என்ன பண்ணான்னா சில பேர்லாம் கேட்பா, சுவாமி எனக்கு சில பேர்லாம் கடன் கேட்க மாட்டா, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு. சுவாமி உங்களுக்கே சிரமமா இருக்கா, இதை கொடுக்குறேன் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரணும். அந்த மாதிரி அது எதை காமிக்கிறது? கொடுக்கறதுல இருக்கக்கூடிய ஆதரவு காமிக்கிறதுனோ. அதே போல மகாபலிக்கு இந்திரனுக்கு கொடுக்கணுமோன்னு 3 லோகம் தான் கொடுக்கணும். ஆனா தன்னுடைய பக்தனுக்கு கொடுக்கணும்னு தன் குழந்தைக்கு கொடுக்கணுமோனோ கொடுக்கணும்ன்றது அதுல இருக்கக்கூடிய ஆதரவு என்ன? 7 லோகத்தையும் வாங்கிட்டேன், ஒன்னும் கவலைப்படாத. அந்த ஆதரவால முதல்ல சொல்லிட்டார். இது முதல் நிலை. அப்ப தாய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு இது. தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டணும்னாலே இவ்வளவு வண்டு வருவா, அவன் இவ்வளவுதான் சாப்பிடுவான் அந்த குழந்தை. இருந்தாலும் இவ்வளவு வண்டு வராங்கணும். 12 வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எந்த ஊட்டணும் ஊட்டினே இருக்கா இல்லையா? மீதி விட்டு பரவாயில்ல, குழந்தை சாப்பிடலாம் பரவாயில்ல, ஆனா நான் குறைச்சலா கொடுக்கணும். அப்ப அந்த ஆதரவு இருக்கணும். அதே ஆதரவு பகவானுக்கு உண்டு. அந்த ஆதரவால 7 லோகத்தை அளந்தான்னு முதல் வியாக்கியானம் பண்ணார். 2வது அர்த்தம் சொன்னார், ஒண்ணுமில்ல சுவாமி, இன்னைக்கு ஒரு மகாபலி வந்தான், அவன் 3 லோகத்தை எடுத்துன்னு போயிட்டான். 100 லோகத்தை மட்டும் அளந்துட்டு வச்சுக்கே, 3 லோகத்தை மட்டும் தான் அளந்தேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு மகாபலியுடைய பேரன் வருவான். பேரன் வந்தது மிச்சம் 4 லோகங்கள் இருக்கே, அது எங்களுடையதுதான். அன்னைக்கு எங்க தாத்தா 3 லோகத்தை எடுத்துட்டாரு, அதுவும் எங்களுடையதான் சொல்லியாச்சுன்னா மறுபடியும் எத்தனை தடவை திருவிக்ரம அவதாரம் பண்ண முடியாது இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணா மொத்தமா 7 லோகத்தையும் அளந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 லோகத்தையும் அளந்தான்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட 7 லோகத்தை அளந்ததுதான் திருவிக்ரம அவதாரம். ஆக வாமன பகவான் அவதாரம் பண்ணி, அது ஒண்ணு இந்திரன் தான் மூத்த பிள்ளை, அதித்துடைய பிள்ளை முதல் பிள்ளை இந்திரன், கடைசி பிள்ளை 12வது பிள்ளை வாமன பகவான். அப்படின்னு கட்சி அவனுக்கு சத்கரிப்பதற்காக வாமன அவதாரம் பண்ணி மேற்கொண்டு திருவிக்ரம அவதாரம் பண்ணி புரிச்சாச்சு. இப்ப திருவடி எங்க போயிடுத்து? சத்தியலோகத்துக்கு போயிடுத்து. பிரம்மாலோகம் சத்தியலோகத்துக்கு போயிடுத்து. சத்தியலோகத்துக்கு போகணுமே அடையா விருந்தாளியா வந்திருக்கா. ஒண்ணுமே இல்லை, நான் மாத்துக்க திடீர்னு ஒரு ஜிஎஸ் சுவாமி எழுத்து அனுப்பிச்சுக்கோ, கூப்பிடவே இல்லை. என்ன சுவாமினா ஏதோ ஸ்ரீ வைஷ்ணவாலா அவருடைய கிரகங்களா உள்ளுக்குள்ள வந்துட்டா ஆரம்பிச்சுக்கேன், கை ஓடாது காலம் ஓடாது. என்ன சுவாமிங்க அந்த மாதிரி அடையா விருந்தாலே வந்துட்டா. அந்த திருவடி போயிடுத்து. இவர் போல இடது திருவடி போயிட்டு அதாவது வலது திருவடி தான் கீழ்லோகத்தை அளந்தது, மேல் லோகத்தை அளந்தது இடது திருவடி. ஞாபகம் வச்சுக்கோ, மேல் லோகத்தை அளந்து இடது திருவடி தான் மேல போயிடுத்து. மேல போனோம்னு ஓ அடையா விருந்தாளியா வந்திருக்க அப்படின்னு கச்சே. பிரம்மா ஒண்ணு அழைக்கவே இல்லை. இப்ப பிரம்மா உருகுறார். ஓ திருடி வந்துருத்தே உருகுறார். உருகின உடனே அந்த உருக்கமே தர்ம தேவதையா அழுத்து. அந்த தர்ம தேவதை கமண்டத்துல தீர்த்தம் கொண்டு வந்து அந்த கமண்டத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை என்ன பண்ணா கட்டவரல், பகவானுடைய கட்டவரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டவரல்களுக்கு திருமஞ்சனம் பண்ணினா சகஸ்த சீருஷா புருஷகா சகஸ்தா சகஸ்தபா சமூபம் விஸ்வதோ விருத்தா அத்தியதிட்ட தசாங்குரன்னு அந்த கட்டவர்களுக்கு திருமஞ்சனம் பண்ணினா அந்த திருமஞ்சன ஸ்ரீபாத தீர்த்தர்கள் யார்? அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் மேலே இருந்து கீழே வர ஆரம்பிச்சதனோ அந்த தீர்த்தம் தான் கங்கா. கங்கைக்கு எத்தனை வைபவம் பாரு. கங்கை என்னது? பெருமாளுடைய திருவிக்கிரம அவதாரம் எடுத்த போது திருவிக்கிரமுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் கங்கை. திருவிக்கிரமனின் ஸ்ரீபாத தீர்த்தம் தான் கங்கை அப்படின்ற இல்லையா? இன்னைக்கு கங்கைன்னு கொண்டாடுற ஆளவந்தா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் தெரியுமா? ஒரு தெய்வம் திருவடியை நீட்டித்து, நல்லா பாத்துக்கோ, ஒரு தெய்வம் திருவடியை நீட்டித்து மற்றொரு தெய்வம் அந்த திருவடியை நல்லா திருமஞ்சனம் பண்ணிட்டே இருக்கு. மற்றொரு தெய்வம் அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை சிரசால தரிக்கிறது. எந்த தெய்வம் உயர் தெய்வம் உங்களுக்கு தெரியலையான்னு ஆளவந்தாத்தோட ஸ்தோத்திரத்துல தெரிவிக்கிற வேதாபகார உருவாதுக தைத்திய வீடாதுவதி இது சொல்ல வந்த அப்படி இருக்க செய்தே தெரிவிக்கிறார். அப்ப ஆகாசத்திலிருந்து கீழே விழுதணும்,
கீழே விழற்கே அதுதான் கங்கையார் பரமசிவனாவுடைய தலையில பட்டு கொடுத்து அந்த பட்டத்துக்கு இருக்கும் தான் அவருக்கு என்னது அது அந்த அவர் தான் என்ன கங்காதரன் பேரு. அப்பதான் அவருக்கு கங்காதரன் பேரு. ஜடதரனாய் கங்காதரன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, சிவம்ங்கிற பேரு அப்பதான் கிடைக்கிறது. அது வரைக்கும் சிவம் என்ன தெரியுமா? சிவாம் சிவகரிம் சதீம் லட்சுமி அஷ்டோத்திரத்துல வரும். சிவாம் சிவகரினா சிவம்னா புனிதம். சிவம் என்றால் புனிதம். அந்த சிவம் புனிதத்தன்மை அடைந்தார் யாரு? சிவபெருமான். அந்த பரமசிவனார் புனிதத்தன்மை எப்ப அடைந்தார்னா திருவிக்ரம அவதாரம் பண்ணின போது எடுத்த ஸ்ரீபாத தீர்த்தத்தாலே தான் சிறையிலே பெற்றுக் கொண்டபடியாலே புனிதத்தன்மை அடைந்தான் தெரிவிக்கிறது. கங்காதன் தெரிவித்து நிறைய இப்ப பெருமாளின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையாரை தரித்தபடியாலே சிவன் அப்படின்னு பேரு கிடைச்சது. அப்ப திருவிக்ரம் ஸ்ரீபாதம் இருப்பதால்தான் கங்கைன்னு பேர். அந்த கங்கைன்னு பேர், அதுக்கு கங்கைன்னு பேரு. அந்த கங் என்றது 4 கா சொல்லுவா நம்ம சம்பிரதாயத்துல. கங்கா, காயத்ரி, கீதா, கோவிந்தா, இந்த 4 கா இருக்கு இல்லையா? இந்த 4 கா யார் நாக்குல இருந்தாலும் அவன் திரும்ப பிறக்கவே வேண்டாமா. கங்கான்னு சொன்னாலும், காயத்ரி சொன்னாலும், கோவிந்தான்னு சொன்னாலும், கீதான்னு சொன்னாலும் இதெல்லாம் ககாரம். அந்த ககார சப்தம் யார் நாட்டுல இருக்கோ அவன் திரும்பி பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பகவானுக்கு அனுபவ தெரிந்த திருத்திக்காரத்தை கைங்கரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவளுக்கு ஏற்படுறது. இதைத்தான் இவர் தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். கங்க கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை கலைந்தலிருக்கும் கங்கையின் கரமேல் கைதொழில் என்ற கண்டமென்னும் கடிநகரே. தேவப்பிரயாகன் ஒரு திவிதேசம், விதத்துல ஒரு திவிதேசம். ஆச்சரியமான பெருமான், ஆச்சரியமான பெருமான். அந்த பெருமாளுட ஒரு பக்கம் அலக்கநந்தா நதி ஓடிண்டே வரணும், மற்றொரு பக்கம் பாகீரதி நதி ஓடிண்டே இருக்கும். இந்த 2 நதி இடைப்பட்டது இடம் தான் தேவப்பிரயாகன்னு பேர். அதுக்கு நம்முடைய தமிழ் பாஷையில கண்டவென்னும் கடிநகர். அங்க பெரியாழ்வாருடைய விக்கிரகம் கூட இருக்கு. சமீபத்துல ஒரு 25-40 அடியே போயிருக்கேன். 25-40 வருஷத்துக்கு முன்னாடி அங்க பெரியாழ்வார் விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணிட்டு அங்க சப்ரோஷன்லாம் பண்ணிட்டு எல்லாம் வந்திருக்கும். ஒரு 40 வருஷம் இருக்கு, ஈஸியா இருக்கும். 40 வருஷம் இருக்கும். எதுவும் சொல்ல வந்தேன்னா, கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை கலைஞர் இருக்கும் கங்கையின் கரைமேல் கைதோடு நின்ற கண்டவென்னம் கடிநகரையும் தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி கண்டவென்னம் கடிநகர் ஆழ்வார் பாசுறங்க. அந்த கங்கையில குளித்தால் இனி நாம் பிறக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆக திருவிக்ரம அவதாரனின் ஸ்ரீபாத தீர்த்தம் தான் கங்கை. அது உலகத்துக்கு கிடைச்சது இல்லையா? உலகத்துக்கு அடிச்சது சுவாமி. சரி சுவாமி, இப்ப 2 அடி தானே ஆயிருக்கு. 3 அடி வந்தன கொள்வண்ணான் மாவலி மூவடி மான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவடி தாயின்ற கல்வனே அப்படி இருக்கச்சது 2 அடி தானே ஆயிருக்கு. 3வது அடியை எங்க வச்சார்? இப்ப 3வது அடி எங்க? 3வது அடி வைக்கிறோமோனோ பகவான் 3வது அடி கேட்கிறார். ஓரடியால் கீழோகத்தை அளந்தாகிட்டு வலது திருவடியாலே, மற்றொரு இடது திருவடியாலே மேல்லோகத்தை அளந்தாகிட்டு, ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் ஆழ்வார் பாசனம். ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும். பெருமாள் இப்ப மகாபலி சக்கரத்தை கேட்கிறார். ஏ மகாபலி, நான் 3 அடி மண் கேட்டேன், நீ கொடுக்கிறேன்னு சொல்லிட்ட. இதுகோ 2 அடி அளந்தாச்சு. 1 அடி வலது திருவடியாலே இங்க அளந்தாச்சு, இடது திருவடியால் மேல் லோகத்தை அளந்தாச்சு. 3வது அடியை எங்க வைக்கணும் கேட்கிறார். டாக்டர் மகாபலி கேட்கிற 3வது அடியை எங்க வைக்கணும் எனக்கு கேட்க எனக்கு இடம் தெரியலையே, இடம் இல்லை, என் தலைமையில வச்சுடு, என் தலைமையில வச்சுடு. 3வது அடியை வைக்கணும்னு பிரார்த்திக்க என் தலைமையில வைக்கணும்னு சொல்ல அவன் தலையில வச்சுட்டார். அவன் தலையில வச்சுட்டார். சரி சுவாமி, அவன் தலையில வச்சுட்டாரணும். இப்ப கீழோகத்தில் மகாபலி அனுப்பிச்சா என்ன புரிஞ்சுக்கணும். 3வது அடியை அவனுடைய தலையில வச்சாரணும். அப்ப 3வது அடி வச்சுட்டாருன்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம்னா கிடையாது. ஏன்னா முதல் அடியாலே இந்த லோகத்தை அளந்தாரணும், அதாவது வலது திருவடியாலே இந்த லோகத்தை அளக்கும் போது அந்த லோகத்துக்குள்ளே மகாபலி சக்கரவர்த்தியும் உண்டா இல்லையா? ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அளப்பாரா? இந்த மனுஷன் இந்த மனுஷன் இந்த மனுஷன் இந்த மனுஷன் தனித்தனியா அளக்கணும்.
எல்லாரையும் மொத்தமா தான் இருந்தார். அப்ப முதலடி அடக்கும் போதே மகாபலி சக்கரவர்த்திக்கு சேர்த்துதான் அளந்திருக்கார், அவனுடைய திருமுடியும் சேர்த்துதான் அளந்திருக்கார். ஆனா இப்ப என்ன சொல்ற, மூணாவது அடியை என்னுடைய தலையில வெயின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மூணாவது அடி அளந்தானா இல்லையே. ஆனா மூணாவது அடி அவன் திருமணி வேலை வைச்சது என்பது உண்மை. இதை ஜாகிரதையா புரிஞ்சுக்கோ. மூணாவது அடியை அவனுடைய சிரசு மேலே வைத்தது என்பது உண்மை. ஆனால் அதுதான் மூணாவது அடியான்னு அது கிடையாது. நல்லா பார்த்துக்கோ, அதுதான் மூணாவது அடியான்னு அது கிடையாது. ஏன்னா மகாபலியை இங்க அவனுடைய சிரசு மேலே தன்னுடைய திருவடியை வைத்து மேலே பாதாள உலகத்தை தள்ளிவிட்டான் திருவிக்கிரமம் பகவான். அவன் கொல்லவே இல்லை. ஏன்னா கொல்ல மாட்டேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கான். யார்கிட்ட? இவர்கிட்ட, பிரகலாதன் இடத்துல. இரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணினான். 11 வரவங்களையும் கேட்டான். இது நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். அந்த வரத்துல சொல்றது, உன்னுடைய இனிமே உன் குலத்தில் உதித்தோரை கொல்லேன் என்கிற ஒரு பிரதிஜை பண்ணிட்டான். அந்த பிரகலாதனுடைய பேரன்தான் மகாபலி சக்கரவர்த்தி. பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனுடைய புள்ளதான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்ப கொல்ல முடியாது. அதனாலதான் பானாசுரனையும் கொல்லவே இல்லை. பானாசுரனும் அதே வம்ச பாரம்பரியம் தான், அவனையும் கொல்லலை. இருக்கட்டும், இவனை பாதாள லோகத்தை தள்ளிட்டான். அப்ப மூணாவது அடியே மகாபலிய சிரசில வைத்து பாதாள லோகத்தை தள்ளியாச்சு. இப்ப மூணாவது அடி, அதுதான் மூணாவது, அது மூணாவது அடி அல்ல. அப்ப மூணாவது அடியை எங்க வச்சான்? இத உபனிஷத் சொல்றது. மூணாவது அடியை எங்க வைத்தான்னு உனக்கு மட்டும்தான் தெரியும் பகவன், எங்களுக்கு தெரியாது. உபனிஷத்தை சொல்றது. மூணாவது அடியை எங்க வச்ச? மூணாவது அடியை பலியின் தலையில வைத்தால் அப்ப இத்தனை நாடி அந்த அந்த பூலோகத்துக்கு வழி உண்டு இல்லையா? ஏன்னா அவனுடைய தலையில வைத்தா கூட மூணாவது அடி அவன் தலையில வச்சதுன்னு கணக்கு கிடையாது. முதல்ல அளந்ததிலேயே அந்த தலையிலே அதுல அடக்கம், அதற்குள் பலியும் அடக்கம் தான். அதனால மூணாவது அடி எங்க வச்சான்னு வைக்கல, ஆனா வச்சான். வச்சது அவனுடைய திருமுடியில வச்சா கூட திருமுடி வச்சு கீழோகத்தை அனுப்பியாச்சு. ஆனா மூணாவது அடி எங்க வச்சான்னு எங்களுக்கு தெரியல பகவானே, உனக்கு தான் தெரியுது. எங்களுக்கு உபனிஷத்தே சொல்றது, எங்களுக்கு தெரியல, உனக்குத்தான் தெரியும் மூணாவது அடி எங்க வைத்தான்னு தெரியும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது திரிவிக்ரம அவதார சரித்திரம், வாமன சரித்திரம். இந்த வாமன சரித்திரத்தை பூர்ணமா தெரிவிக்கிறார். இதோடு 8வது ஸ்கந்தம் முடியாது. எல்லாமே சுருக்கமா சொல்றார். இதோட 8வது ஸ்கந்தம் முடியுது. அதாவது 8வது ஸ்கந்தம் முடியாது. அடுத்து மத்ஸ்யாவதாரம். மத்ஸ்யாவதாரம்னா மீனோடு ஆமை கேழல் அறிகுறலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியமானான்னு திருவெண்காவை தெரிவித்தா போல. அப்ப இனிமே மச்ச அவதாரம். இந்த அவதாரம் ஏன் நடந்துன்னு தெரிவிக்கப்படுறார். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன சரித்திரம் பார்த்தோம்? வாமன அவதாரம் பார்த்தோம், வராக அவதாரம் பார்த்தோம், நரசிம்ம அவதாரம் பார்த்தோம், திருவிக்ரம அவதாரம் பார்த்தோம், கூர்ம அவதாரம் பார்த்தோம். இப்ப மத்ஸ்ய அவதாரம் பார்க்கப்படும். ஆக இதுவரைக்கும் பார்த்தது வாமன அவதாரம் இப்ப பார்த்தோம், திருவிக்ரம அவதாரம் இப்ப பார்த்தோம். அதே நரசிம்ம அவதாரம் ஏற்கனவே பார்த்தாச்சு பிரகலாதனோடு. அதுக்கப்புறம் கூர்ம அவதாரம் திருப்பாடுகளை கிடைச்சே பகவான் கூர்ம அவதாரம் பண்ணாலும் அதெல்லாம் பார்த்தோம். இப்ப பார்க்க வேண்டியது முதல் அவதாரம். அதாவது நம்முடைய கணக்குடைய மத்ஸ்ய கூர்ம வராகன்னு வச்சு 10 அவதாரம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் சொல்றோம். ஆனா அது முதல் அவதாரம் இல்லை. ஆனா நம்ம அப்படிதான் கணக்கு வச்சுட்டு இருக்கோம். அந்த முதல் அவதாரமாக இருக்கிற மச்ச அவதாரத்தை இப்ப சொல்ல போறார். சரி, இது ஏன் நடந்தது? மச்ச அவதாரம் நடப்பதுக்கு என்ன காரணம்? ஒரு பகல் பொழுது முடிஞ்சு பிரம்மாவுக்கு ராத்திரி பொழுது வந்துடுத்து. அப்படின்னா 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சிருத்துன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது முடியாது. உடனே பிரம்மா தூங்க ஆரம்பிச்சிருவார். தூங்க ஆரம்பிச்ச உடனே அப்ப அயக்ரீவன் ஒரு அசுரன், அந்த அசுரன் என்ன பண்ணா, பிரம்மாட்ட இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். பிரம்மாவிடத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை திருடி கொண்டு போனான். அதை பகவான் பிரம்மாவுக்கு திரும்ப மீட்டு கொடுக்கணுமோனோ, அந்த சரித்திரம் தான் மத்ஸ்யாவதாரம். அந்த சரித்திரம் தான் மத்ஸ்யாவதாரம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப மத்ஸ்யாவதாரம் சொல்ல போறார்.
மீனோடு ஆமை, கேழல், அரி, குரல் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே வரப்போறது என்ன? முன்னிமி ராமன், பின்னிமி ராமன். பின்னிமி ராமனாய் தானாய், பின்னிமி ராமனாய். முன்னிமி ராமன் பரசுராமன், தானாய் ராமன், பின்னிமி ராமன் பலராமன். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும். இனிமேதான் வரப்படுது. கண்ணனுடைய அவதாரம் இனிமேதான் வரப்படுது. இப்ப இந்த சரித்திரம் பார்த்தோம். மத்ஸ்யாவதார சரித்திரம் பார்த்தோம். சத்தியவர்தன் ஒரு ராஜரிஷி. சுருக்கமா சொல்றேன். சத்தியவிரதன் ஒரு ராஜரிஷி. அவனேதான் சிராத்த தேவன் என்கிற பெயரோடு பிறந்திருக்கான். அவனுக்கு பேரு சத்தியவிரதன் பேரு. அவனுக்கே சிராத்த தேவன் பேரு பிறந்தான். அவன் எங்க தெரியுமா இருக்கான்? கிருத்தமாலா பயஸ்வரி. கிருத்தமாலாங்கிற நதி தமிழகத்துல ஓடுறது. அந்த கிருத்தமாலா நதிக்கரையில பகவானை குறித்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சே நித்திய அனுஷ்டானம் பண்ணணும். நித்திய அனுஷ்டானம் பண்ணி முடிச்சுட்டு கையில தீர்த்தத்தை எடுத்து அர்க்க பிரதானம் பண்ணணும். சந்தியாவனம் பண்ணணும், அர்க்க பிரதானம் பண்ணணும். அர்க்கம் சமர்ப்பயாமி, வாத்தியம் சமர்ப்பயாமி, ஆச்சமயம் சமர்ப்பயாமி. அர்க்க பிரதானம் உடனமோனும். அந்த அர்க்க பிரதானம் உடனதுக்காக அவன் தீர்த்தத்தை எடுத்தான். அவனேதான் சிரார்த்த தேவன். அவன் யாரு? ராஜரிஷின்னு பேரு. சிரார்த்த தேவன் அவனுக்கு பேரு, ராஜரிஷின்னு பேரு. அவன் தான் முன்னாடி சத்தியவிரதனாக இருந்தான். இவன் தான் மனு. இவர் மனு. அந்த மனு தான் இப்ப என்ன வந்திருக்கார்? சிரார்த்த தேவனாக பிறந்திருக்கார். மனுக்கள் பார்த்து 14 மனுக்கள் பார்த்த மனு. ஒவ்வொரு மனுக்களுக்கும் 71 சதுர்யுகங்கள்னு பார்த்த மனு. 14 மனுக்கள். அப்படி இருக்கச்சே அந்த மனு சத்தியவிரதனாக இருக்கச்சே மனுவா இருந்தார். இப்ப அவன் சிரார்த்த தேவனா வந்து பிறந்திருக்கான். இப்ப சிரார்த்த தேவனா வந்திருக்கான். அவன் கையில தீர்த்தத்தை எடுத்து விடும்போது, அதாவது அர்க்க பிரதானம் பண்ணணுமோனும், அந்த தீர்த்தத்தை விடும்போது அந்த சமயத்துல அழகான ஒரு குட்டி மீன், சின்ன மீன், அந்த மீன் கையில இருந்தது. அந்த கையில இருந்தது. திருச்சி மீன் கையில இருக்கே சுவாமி, இந்த மீன் நம்ம கையில இருக்க, திரும்பி ஜலத்துல தான் விடணும். ஜலத்துல இல்லைன்னா மீன் போயிடுமோனும், ஜலத்துலதான் விடணும் சொல்லிட்டு ஜலத்துல உடனதுக்காக கிட்டக்க போய் ஜலத்தை கிட்டக்க போனார். போறச்சே அந்த மீன் சட்டுன்னு எழுந்துட்டு எடுத்து பேசுறது. என்ன பேசுறதுன்னா, ராஜன்னு என்னை கொண்டு போய் இதுல விடாது, இந்த குளத்துல விட்டுறாது. விட்டுட்டா என்ன ஆகும்னா, இதுல குளத்துல நிறைய பெரிய மீன்கள்லாம் இருக்கணும், அதெல்லாம் என்னை சாப்பிடும். அதனால இதை இடாத என்னை ஜாகிரதையா என்னை காப்பாத்து அப்படின்னு பிரார்த்திக்கிறது அந்த மீன். யாரை பார்த்து? சிரார்த்த தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜரிஷியை பார்த்து பிரார்த்திக்கிறது. ராஜரிஷியை பார்த்தார், வாஸ்தவம் தான், இந்த மீன் சின்ன மீனா இருக்கு, பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடும், அதனால வேண்டாம சொல்லிட்டு என்ன பண்ணார்? அவர் எடுத்து என்ன பண்ணார்? சட்டுன்னு தன்னுடைய கமண்டலம் இருக்கணும், அந்த கமண்டலத்துல இருந்து போட்டுட்டார். போட்ட உடனே அன்னைக்கு ராத்திரி முழுவதற்குள்ள கமண்டலம் அளவுக்கு அந்த மீன் பெருசாகிட்டு. அன்னைக்கு ராத்திரியே கமண்டலம் அளவுக்கு அந்த மீன் பெருசாயிட்டு. பெருசான உடனே அந்த மீன் கேட்கறது ராஜரிஷியை பார்த்து. யாரு? சத்தியவிரதன் என்று சொல்லக்கூடிய மனு பகவான் தான் ராஜரிஷியா போயிருக்கார். அவருடைய பேரு சிரார்த்த தேவன் பேரு. அப்படி இருக்கச்சே உடனே கேட்கறது, எனக்கு இந்த கமண்டலத்துல நான் பெரியவனா ஆயிட்டேன், அதனால என்னை கொண்டு போய் மணி தீர்த்தத்துல விடுனார். மணி தீர்த்தம்னா கமண்டலத்தை காட்டிலும் பெரிய பாத்திரம். கமண்டலத்தை காட்டிலும் பெரிய பாத்திரம் மணி தீர்த்தம்னு பேரு. அந்த மணி தீர்த்தத்தை கொண்டு போய் விடுன்னு சொல்லிட்டு ஆத்தாடி வரும். அந்த ராஜரிஷியும் வாஸ்தவம் தான், மீன் பெருசா எடுத்து, ஆனா ஒரு நாளுக்குள்ளே பெருசா எடுத்து, இருந்தாலும் கொண்டு போய் விடலா சொல்லி விடுன்னு அதை எடுத்து கொண்டு போய் பெரிய பாத்திரத்தை கொண்டு போய் கூப்பிட்டார். பெரிய பாத்திரம் கொண்டு போய் விட்டுனேன். கொஞ்ச நேரம் ஆயிட்டு அது மீன் பேசுறது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பெரிய பாத்திரம் அளவுக்கு மீன் பெருசாயிடுது. பெரிய பாத்திரம் மீன் பெருசாயிடுது. பெருசான உடனே ராஜரிஷியை பார்த்து கேட்கறது, ஏ ரிஷியே, என்னை கொண்டு போய் குளத்துல கொண்டு போய் விடுறியா? எனக்கு இந்த இடம் போறல, குளத்துல கொண்டு போய் விடுறியா அப்படின்னு சொல்லி விட்டு ரிஷி பார்த்தார், வாஸ்தவம் தான் பெருசாயிடுச்சு, என்ன பண்றது? சரி, குளத்துல கொண்டு போய் விட்டார். குளத்துல கொண்டு போய் விட்ட உடனே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு குளத்தளவுக்கு பெருசாயிடுச்சு. அதே மீன் குளத்தளவுக்கு பெருசாயிடுச்சு. பெருசான உடனே அந்த மீன் பேசுறது, ஏ ரிஷியே, என்னை கொண்டு போய் ஏரியில கொண்டு போய் விடுறியா? ஏரியில் கொண்டு போய் விடுறியான்னு கூட்டுன்னு. சரி, ஏரி அளவுக்கு பெருசான உடனே
உடனே ஏரி அளவுக்கு கொண்டு போய் விட்டார். ஏரி அளவுக்கும் பெருசாயிடும். பெரிசான உடனே உடனே மீன் கேட்கறது, என்ன கொண்டு போய் கடல்ல விடுறியா அப்படின்னு சொன்னார். இப்ப கடல்ல கொண்டு போய் விடணும். இப்பதான் இந்த சார்த்த தேவனுக்கு புரியல, இது என்னது, இது மீன் கமண்டலத்துல இருந்தது, பெரிய பாத்திரத்துல வந்தது, அதுவே குளத்துக்கு போச்சு, அதுவே ஏரிக்கு போயிடுது, இப்ப சமுத்திரத்துக்கு வந்திருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த அளவுக்கு வந்திருக்கு, எனக்கு புரியலையே, என்ன ஆச்சு ஏதாச்சு. இப்ப நல்லா புரிஞ்சு போயிடுச்சு, இது நல்லா புரிஞ்சு போச்சு, இது சாதாரண மீன் அல்ல, தெரிஞ்சுட்டார். இது சாதாரணம் இல்ல, இல்லைன்னா இவ்வளவு பெருசா வளர்ந்து இருக்குமா, வளர்ந்து இருக்காது இல்லையா, சாதாரண, இத போல நான் கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, நீதான் சாட்சாத் நாராயணன் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். ஏ மீனே, நீதான் சாட்சாத் நாராயணன் நன்னா தெரிஞ்சுட்டு எதற்காக இந்த இடத்துல இப்படி விளையாடுற, இந்த வார்த்தையை அந்த சிரார்த்த தேவனான ராஜ ரிஷி கேட்கிறான் அந்த மீனை பார்த்து, என்கிட்ட ஏன் எதற்காக நம்ம விளையாடுறன்னு கேட்ட உடனே இப்ப அந்த சிரார்த்த தேவனை பெருமாள் பதில் சொன்ன போனோ பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு தெரியுமா, இன்றைய தினத்திலிருந்து 7வது நாள் உலகத்தையே பிரளயம் சூழப் போகிறது. ஏ ராஜர்ஷியே, இன்றைய தினத்திலிருந்து 7ஆம் நாள் இந்த உலகத்தையே பிரளயம் சூழ போறது. அன்னைக்கு சூழ போறதுன்னா அப்ப என்னன்னா அப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, நீ எனக்கு உதவி பண்ணணும். என்ன உதவி தெரியுமா பண்ணணும், தண்ணீராலே பூர்த்தியா சூழப்படுகிறது. சூழப்படும் சமயத்துல நான் ஒரு படகு வட வைக்கிறேன், பெரிய படகு. அந்த படகு வட வைத்த உடனே நீரும் இந்த மீன் வடிவத்தோடு நானும் வருவேன், அந்த படகோடு நானும் வருவேன். வரைச்சே நீர் அந்த படகுல ஏறி உட்கார்ந்துக்கணும். ஏறி உட்கார்ந்துட்டு அந்த நான் பெரிய மீன் வடிவத்தோடு இருக்கிறனோ, என் மீன் வடிவத்தோடு பின்னாடி ஒற்றை வால் கொம்பு இருக்குமோனோ, அந்த கொம்பு அந்த கடினமான கொம்பு இருக்குமோனோ, நீர் ஒரு கயிறுனா வாசிகை பாம்பு, அந்த வயிற்றான வாசிக்கு பாம்பை எடுத்து அந்த படகையும் என்னுடைய ஒத்த கொம்பையும் சேர்த்து கட்டு சொல்றாரு. பகவான் சொல்ற இந்த வார்த்தை யார்கிட்ட, சார்த்த தேவன்கிட்ட. அதான் பிரளயம் வரப்போறது, பிரளயத்திலிருந்து தப்பிக்கணும். தப்பிக்கணும்னா நான் ஒரு படகு கொடுக்குறேன், அந்த படகுல நீ உட்கார்ந்துக்கோ. அதே நேரத்துல நான் பிரளயத்துல இருந்துட்டு பெறணும். அப்ப என்னுடைய பின்பாகம் வாழ்பாகத்தை பெரிய கொம்பு மாதிரி நீட்டின் இருக்குமோனோ, அந்த வால் மாதிரி நீட்டின் இருக்கிறதோடு வாசுகிங்கிற பாம்பை வைத்துக் கொண்டு உன்னுடைய அந்த படகையும் என்னுடைய வாழ்பாகத்தையும் கட்டிடு. வாழ்பாகத்தையும் கட்டிடு, ரெண்டுத்தையும் கட்டிடு. கட்டி உடனே நீ படகுல ஏறி உட்கார்ந்துக்கோ. நீ மட்டும் இல்ல, 7 ரிஷிகள் இருக்கா இல்லையா, அவானே அமர்த்துக்கொள். சப்த ஔஷதிகள், எத்தனை ஔஷதிகள் மூலிகைகள் அதெல்லாம் அதுல வச்சுக்கோ. எல்லா மூலிகைகளும் அமர்த்தி கொண்டு வேதம் இருக்கணும், வேதத்தை அமைத்துக்கொள். இது இத்தனையும் பிரளயம் மூழ்கடிக்கா வண்ணம் நீ எல்லாத்தையும் நீ காப்பாற்றணும். எங்க காப்பாற்றணும், படகு கொடுத்திருக்கணும். அந்த படகுல வைத்து சப்த ரிஷிகள் என்ன, சப்த ஔஷதிகள் என்ன, சப்த மூலிகைகள் என்ன, வேதங்கள் என்ன, இது பிரளயத்திலிருந்து காப்பாற்றணும். நான் என்ன பண்ணுவேன், நான் பார்த்து அந்த படகை சரிவர அப்படியே நடத்திட்டு போவேன். ஏன்னா என்னுடைய இல்ல கட்டி வச்சிருக்கணும், நீ அந்த வாசுகிங்கிற பாம்பாலே கட்டி இருக்காயனோ அப்படின்னு நடத்திட்டு போவேன். அப்ப பிரளயம் தீர்ந்த பிறகு மறுபடியும் உனக்கு வாழ்க்கை. அப்ப ரிஷிகளோடும் வேதத்தோடும் ஆனந்தமான இருக்கலாம் அப்படின்னு பெருமாள் சொல்றார். இப்ப என்ன ஆச்சு, பெரிய வாசுகி என்கிற பாம்பு, அந்த பாம்பாலே என்னுடைய கொம்பை நன்னா கட்டு சொன்ன உடனே அதை சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார். சொல்லிட்டு அந்த மீனை மறைஞ்சு போயிட்டு அவர் சொன்னா போல 7 நாள் ராத்திரி கடல் சூழ்ந்தது. 7 நாள் இரவு கழிட்டு கடல் சூழ்ந்தது. பெரிய ஆபத்து வந்துட்டு. அப்போது பெருமாள் என்ன பண்ணாங்க, மீன் வடிவத்தோடு வந்துட்டார். அஸ்வதாரம் மீன் வடிவத்தோடு வந்தார். மீன் எவ்வளவு பெருசு தெரியுமா, அதுக்கு அளவு என்ன தெரியுமா அளவு, மீன் எவ்வளவு பெரியது என்றால் அதனுடைய வால் பக்கம் இருக்கணும். அந்த மீனுடைய வால் பக்கம், அந்த மீனுடைய வால் பக்கம் எங்க போறதுன்னா கீழே அதல பாதாளத்துல கொண்டு போய் இடிக்கிறது தான். வாலே அவ்வளவு பெருசு. அந்த வால் பக்கமே கீழே அதல பாதாளத்தை கொண்டு போய் இடிக்கிறதா. அதனுடைய தலைப்பக்கம் எங்கன்னா
மேலே 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 போய் போய் இடிக்கிறதாம். அவ்வளவு பெரிய மீன், அவ்வளவு பெரிய மீன். இப்ப இவர் என்ன பண்ணாரு, ஒற்றை பாம்பு, ஒற்றை கொம்புன்னு இருக்கு இல்லையா மீனுக்கு பின்பாகம், அந்த ஒற்றை கொம்புல வாசுகி பாம்பாலே கட்டினார் இந்த சார்ந்த தேவன். கட்டினார். கட்டி முடிச்ச உடனே படகையும் சேர்த்து கட்டினார். தானும் படகுல ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து படகை பார்த்து ஜாக்கிரதையா சமுத்திரத்துல விடாம பெருமாள் காப்பாற்றுறார். வங்க கடல்களை இந்த மாதவனை கேசவன் மாதிரி காப்பாற்றுறார். இப்ப மச்சமூர்த்தி சார்த்த தேவனுக்கு உபதேசம் பண்றார். என்ன உபதேசம் பண்றார்? மாசிய புராணம் என்ன, 18 புராணங்கள் என்ன, அந்த 18 புராணங்களை ஒன்றுதான் மாசிய புராணம். அந்த மாசிய புராணம் சாங்கியம், யோகம், பக்தி யோகம் எல்லாத்தையும் சார்த்த தேவனுக்கு உபதேசம் பண்றார். யாரு? அசவதாரம் பண்ண பெருமாள் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ண உடனே அசுரனாக உபதேசம் பண்ணி முடிச்ச உடனே அசுரனான அயக்ரீவன் தானே பிரம்மாவுடைய பிரம்மாட்ட வேதத்தை திருடிட்டு போறானு. அந்த அயக்கீவனை முடித்து வேதங்களை மீட்டுக் கொண்டு வந்து பிரம்மாவுக்கு திரும்பி கொடுத்தார் அப்படின்னு சொன்ன. இதுதான் சரித்திரம். மத்ஸ்யாவதார சரித்திரம் என்னன்னா, வேதத்தை மீட்டுக் கொண்டு வந்து கொடுத்து அயக்ரீவன் என்கிற அசுரனிடந்து வேதத்தை மீட்டுக் கொண்டு வந்து கொடுத்து யார்ட்ட பிரம்மாவுக்கு கொடுத்தவர் சரித்திரம் தான் மத்ஸ்யாவதார சரித்திரம். அப்படி சரித்திரம் இல்லையா? அப்படிப்பட்ட இது இந்த சரித்திரத்தை இது உடனே அவருக்கு பலசுத்தி சொல்றார். இதை யார் கேட்டாலும் அப்படிப்பட்ட பெரியமையினா அவதரித்த பெருமாளை வணங்குகிறேன் என்கிறார். இப்படிப்பட்ட பெருமையை மீனும் இவ்வளவு பெரிய மீன் இருக்கணும். எப்படி பெரிய மீன்? கீழே பாதாள லோகம், மேல மேலோகம், அந்த அளவுக்கு பெரிய பெரிய மீன். இந்த பெரிய மீனை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. அதை பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. அப்ப மீனோடு படகு கட்டி இன்னுமே காப்பாற்றப்பட்டது. அப்ப உலகத்துல இருக்கிற வேதங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டன, வேதங்கள் ரட்சிக்கப்பட்டன, படகு காப்பாற்றப்பட்டது, சப்த ரிஷிகளும் காப்பாற்றப்பட்டார். அதே போல சார்த்த தேவனான மனுஷனும் ரட்சிக்கப்பட்டார். இதோடு 8வது ஸ்கந்தம் முடிஞ்சிட்டு. இனி 9வது ஸ்கந்தம் தொடக்கம். ஏன் சுவாமி இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு? அவ்வளவுதான் இருக்கு. அது இருக்குன்னா சுருக்கமா பார்க்கணுமோ? பார்க்கணும்னா நிறைய பார்க்கலாம். அதான் முடிஞ்சிருச்சு. இப்ப 9வது ஸ்கந்தம் சூரிய வம்சத்தின் தொடக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். 9வது ஸ்கந்தத்துல சூரியன் வெண்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றினி குலசேகராஜ வாசனம் அப்படி இருக்கச்சது. இப்ப சூரிய வம்சத்தினுடைய தொடக்கத்தை ஆரம்பிக்கிறார். பிரம்மாவுக்கு மரிஷி பிறந்தார். மரிஷியுடைய வம்சத்துல கஷ்யபர் பிறந்தார். கஷ்யப் பிரஜாபதி பார்க்கிறோமனு மரிஷியுடைய வம்சத்துல கஷ்யபர் பிறந்தார். அவர்களுக்கெல்லாம் யுவத்வானான சூரியன் பிறந்தான். அப்ப மரிஷியுடைய வம்சத்துல கஷ்யபர், அவர்களுக்கு பிறந்தவன் தான் யாரு? விவஸ்வான் என்று சொல்லக்கூடிய சூரியன். சூரிய வம்சத்துதான் சார்த்த தேவனே பிறந்திருக்கான். சார்த்த தேவனே சூரிய வம்சத்தான் பிறந்தான். அந்த சார்த்த தேவனின் வம்சத்தில் பிறந்தவர்கள் தான் இஷ்வாகு. பெரிய கதை. பாரத தேசத்து கதையே பெரிய கதை. ஆனா இதை படிக்க மாட்டான். ஏதோ எங்கெங்கும் ஏதோ இருக்கு பாருங்க, இல்லாத பொய் எல்லாம் அதை படிச்சுட்டு இருப்பான். இருக்கட்டும். ஆக சார்த்த தேவ வம்சத்துல வந்தவன் தான் இஷ்வாகு. அந்த இஷ்வாகு பிறக்கிறானோ, அந்த இஷ்வாகு குலத்துல உதித்தவன் தான் ராமன். அந்த ராமனுக்கு மூத்த ராஜா தான் இஷ்வாகுன்னு பேரு. சரி, இப்ப பிரம்மாவுக்கு 10வது அரசர் தான் இஷ்வாகு. அதாவது பிரம்மாவிடத்துல இருந்து எத்தனை ராஜாக்கள் வந்திருக்கா? மரிஷி, அதுக்கப்புறம் கஷ்யபர், அதித்தி விவஸ்வான், அப்படியே ஒவ்வொரு வம்சமா வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சார்த்த தேவன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கச்சே பிரம்மாவிடத்திலிருந்து 10வது அரசன் தான் யாரு? இஷ்வாகு வம்சம். அவர்தான் இஷ்வாகு. இஷ்வாகு யாருன்னா அவர் தான் போயிட்டு வந்திருப்பார். பிரம்மலோகத்துல போயிட்டு வந்துட்டு இருப்பாரு இஷ்வாகு. இஷ்வாகுவிடத்திலிருந்து பல அசுரர்கள் கழிச்சுதான், அரசர்கள் கழிச்சுதான் யாரு? ராமன் அவதாரம் பண்றோம். இஷ்வாகு முதல் ராஜா வம்சத்துக்கு. அதுக்கப்புறம் பல ராஜாக்கள் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ராமன் அவதாரம். இந்த குலத்துல அம்பரீஷன் ஒரு அம்பரீஷன். இப்ப அம்பரீஷன் ஒரு மகாராஜா. அந்த அம்பரீஷன் மகாராஜன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த 9வது ஸ்கந்தத்துல அம்பரீஷ மகாராஜா பார்க்கணும். அப்ப 9வது ஸ்கந்தம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒன்னும் சிரமமே இல்லை. 9வது ஸ்கந்தத்தின் கடைசியில தான் கிருஷ்ணாவதாரம் வரப்படுது. இருக்கட்டும்.
அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா அம்பரீஷ சரிகம். அம்பரீஷ சரித்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமச்சரித்திரம். அம்பரீஷ சரித்திரம். இப்ப அம்பரீஷனுக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறதுல நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். ஏகாதசி விரதம் இருக்கிறதுல ரொம்ப பிரியம். ஏகாதசி விரதம் இருந்துட்டே இருப்பார். ஒவ்வொரு பட்சத்திலையும் ஏகாதசி விரதம் இருப்பான். துவாதசி என்று பாடணும். இது பண்ணணும். ஒவ்வொரு பட்சம், அது கிருஷ்ணபட்சமாகட்டும் சுக்லபட்சமாகட்டும், வளர்பிறை தேய்பிறை சொல்ற போனும் அதுதான். அது வளர்பிறை என்றால் சுக்லபட்சம், தேய்பிறை என்றால் கிருஷ்ணபட்சம். அந்த கிருஷ்ணபட்சத்திலையும் அதே போல சுக்லபட்சத்திலையும் ஏகாது துவாதசி வருமானம், அது பாரணம் இருக்கணுமா. அது பாரணம் இருந்து, அதாவது ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணம் பண்ணி முடிக்கணும். அதற்கு ஒரு வகை உண்டு. ஏகாதசி விரதம்னாலே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ, முழு பட்னி தான். நாம வச்சுட்டு இருக்கோம் அரிசியை உடைச்சு சாப்பிடலாமே சுவாமி அப்படின்னு ஆஸ்வந்தா. அதெல்லாம் யாருக்கு சொல்லியிருக்கான்னா அது முடியாதவாளும் சொல்லியிருக்கா. எல்லாருக்குமே இல்லை. யாருக்கு முடியுமோ அது முழுமையா பட்னி இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவரவரோட வசதிக்கு தகுந்தா போல, உடம்புக்கு ஏத்தா போல, வயசுக்கு ஏத்தா போல இன்னைக்கு மாறுறது எல்லாமே. ஏகாதசி அன்னைக்கு பலகாரம் அப்படின்னு உண்டு. பலகாரம்னா பல ஆகாரம் வச்சுக்கோ. பல ஆகாரம் அப்படின்னு இல்லையா? ஏன் சுவாமின்னா பல ஆகாரம் காரணம்னா ஏன்னா சாப்பிடவே படாது. ஏன்னா சாப்பாடா முழுக்க சாப்பிடுறது இல்லை. இப்ப குறைச்சு சாப்பிடணும்னா பல ஆகாரம் இருக்கே சுவாமி. பலகாரம் சொல்றா, இது பல ஆகாரம் மாத்தின்றா. அப்படின்னா இது என்ன பழத்தை சாப்பிடலாமே சுவாமி? சாப்பிடலாம். பழத்தை சாப்பிடுறது யாரு? வியாதிஸ்தர்களுக்கு தான், முடியாதவாளுக்கு, வயசானவாளுக்கு தான் இதுகள் இருக்கு. பலகாரம்னால இப்ப என்ன நினைக்கிறோம், பலகாரம் தோசை இட்லி இதெல்லாம் சாப்பிடறதுன்னு நினைச்சிட்டு இருக்கணும். சில பேர் பலகாரம்னா பல ஆகாரம் நினைச்சுட்டான். அப்பனா நான் ஏகாதசி நான் நிறைய பசிக்கிறது சுவாமி அப்படிதான். எத்தனை பசி தெரியுமா? நிறைய பசிக்க. 4 வேலை சாப்பிடணும் போல இருக்குன்னு தெரியல. ஒரு வேலை கூட கூடாது, 4 வேலையும் பட்னியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இது ஏகாதசி விரதம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு முதல் நாள் தசமி. தசமி அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து பட்னியா இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவான்னா, சுவாமி நாளைக்கு ஏகாதசி பட்னி இருக்கணும், இன்னைக்கு நல்லா முழுக்க நல்லா சாப்பிடுறேன் அப்படின்னு நைட்டு சாப்பிடா பாருங்க. கூடாது. சாயங்காலத்திலிருந்து தசமி நீங்க சாயங்காலத்திலிருந்து சாப்பிடப்படாது. மறுநாள் பூர்த்தியா சாப்பிடப்படாது. அதுக்கு மறுநாள் துவாதசி இருக்கு இல்லையா? அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு காற்றால கிட்டத்தட்ட 8:30 8:30 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும், பாடம் முடிச்சிடணும். திருவாரூராய் பெருமாளுக்கு பிரசாதங்களா கண்டரோல பண்ணி தீர்த்தம் வாங்கிட்டு அந்த தோசை பாரணம் பூர்த்தியா முடிக்கணும். இதுதான் வழக்கம். ஆனா சுவாமி வயிற்றுக்குள்ள ஏதோ அமீரல்லாம் சுரக்கம்னு சொல்றாரு. அதுவும் மருத்துவர்லாம் சொல்லிட்டு இருக்கா, 2 மணி நேரத்துக்கு உடனே சாப்பிடு, 3 மணி நேரத்துக்கு உடனே சாப்பிடு, சாப்பிடலன்னா உனக்கு இது மாதிரிடும், அது உனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, ஏறிண்டே போயிடும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? 1 மணி நேரத்துக்கு உடனே சாப்பிடுன்னு சொல்லுங்க. 1 மணி நேரம் உடனே சாப்பிடுற கையில வச்சுக்கோன்றா. சில பேர் அங்கெல்லாம் போறது பிஸ்கட் பேக்கெட் வச்சுருப்பா, வேற ஏதோ ஒண்ணு வச்சுருப்பா, என்ன வச்சுருக்கா, கை வச்சுக்க. அந்த பழக்கத்தை கொண்டு வரல. நம்ம உடம்ப வெளிதேசத்துக்குண்டான உடம்பை போல நம்ம ஆக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டுலதான் அவன் நைட்டும் சாப்பிடுவா, பகல்லையும் சாப்பிடுவா, எப்ப வேணா என்ன வேணா எடுத்து வாயில போட்டு இருப்பா. அவனுக்கு ஒரு நீதி நியமதி கிடையாது. அந்த பழக்கம் கிடையாது. காத்தால ஒரு வேளை சாப்பிடலாம் 10:30-11 மணிக்கு, அதோட சாயங்காலம் 7:30 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிடுவான். அவ்வளவுதான். நடுவுல எல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நடுவுல எல்லாம் நிறைய பானங்கள் வந்துருச்சு. பானங்கள் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி தூர்தர்ஷன் முன்னாடி உட்கார்ந்துட்டாச்சுனாலே பக்கத்துல ஒரு தட்டுல வச்சுக்க வேண்டியது. இங்க போயிட்டே இருக்கு, இங்கேயும் போயிட்டே இருக்கு. என்ன சுவாமி போயிட்டு இருக்குன்னா உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பிபி அதிகமாயிடுச்சு, சுகர் அதிகமாயிடுச்சு, என்னென்ன வருதுன்னா ஏன் வராது? இந்த ஆகார நியமம் ரொம்ப முக்கியம். இருக்கட்டும். இப்ப இது அப்ப 3 வேலையா இப்ப தேவையில்லை. இப்படி 4 வேலை 5 வேலை சாப்பிடறதுலாம் இருக்கும். 2 வேலை தான் சாப்பிடணும். ஒரு வேலை சாப்பிட்டா போகின்னு சொல்லிருக்கு. ஒரு வேலை, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். அதாவது ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, போகி இல்லை. ஒரு வேளை சாப்பிட்டா யோகின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 வேளை சாப்பிட்டாலே போகின்னு சொல்லப்பட்டிருக்கு. போகின்னா என்ன?
நல்லா அனுபவிச்சு சாப்பிடறான்னு அர்த்தம். ஒருவேளை சாப்பிட்டா யோகி. இவன் நல்லா ஒருவேளை தான், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடறான், பரவாயில்ல யோகியா இருக்கான்னு சொல்லலாம். 2வது வேலை சாப்பிட்டா சரி போகி அனுபவிச்சு சாப்பிடறான்னு சொல்லலாம். 3வது வேலை சாப்பிட்டா ரோகி, அவனுக்கு ரோகம் வந்துருதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரமே. ஏன் சுவாமி 4வது வேலை சொல்லவே இல்லை. ஏன்னா சாஸ்திரத்துக்கு 4வது வேலை சாப்பிட மாட்டான்னு நம்பிக்கையில சொல்லல. ஆனா இவன் 5 வேலை சாப்பிட்டுட்டு இருக்கானே. எது சொல்ல வந்தோம்னா, இப்ப ஏகாதசி பட்னி இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பட்னி இருந்தானடியா அதை பற்றி சரியா நடக்கணும். ஏன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த சிஸ்டத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். இந்த வயத்து இருக்கு இல்லையா, எப்ப பாரு மிஷின் மாதிரி வேலையே செஞ்சுட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். ஒவ்வொரு 15 நாளுக்கும், அதான் கிருஷ்ணபக்ஷம், அதே ஒரு சுக்லபக்ஷம் ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுத்தாச்சுன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், இல்ல. அதுக்கு 15 நாளுக்கு ஒரு தடவை ஓய்வு ஒண்ணுமே இல்லை. நாமே சில மிஷின்லாம் இருக்கணும் சுவாமி, ஓடிட்டே இருக்கு சுவாமி, அது ஓய்வே இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாதான் கொஞ்சம் அது நாள் படம் வரும்னு சொல்லி உடனே ஆஃப் பண்ணிடணும். அந்த மாதிரி இதுவும் கொடுத்துட்டு போனா அந்த ஓய்வு கொடுத்தாச்சுன்னா, ஆனா நம்ம பண்றதே இல்லை. அசை போடுற மாதிரி போட்டுட்டே நான் அப்ப என்ன சாஸ்திரமும் 14 நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கு. 14 நாள் சாப்பிட்டியா, ஒரு நாள் சாப்பிடாத அப்படின்னு. அந்த நாளை ஏகாதசியா வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கு. என்ன பாத்துக்கோ. அந்த நாம என்ன பண்றோம் சுவாமி, அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டா என்ன சாஸ்திரம் அந்த சொல்ல. பகவான் என்ன சொல்றாரு, 14 நாள் சாப்பிடு, 15ஆவது நாள் சாப்பிடாது. அந்த நாள் ஏகாதசியை வச்சுக்கோ. அதான் சாஸ்திர சம்மதம். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதன் பிரகாரம் பண்ணா அவன் தேவன். சாஸ்திரம் தொடர்ந்து நான் இஷ்ட பிரகாரம் நான் அசுரன் வேறு, தேவ அசுரன்னா எங்கேயோ பார்க்க வேண்டாம். தேவர்கள்லாம் யாரு, அசுரர்கள் யாருன்னா இவாதான். நானே பரீட்சை பண்ணி பார்த்துக்கலாம். நான் சாஸ்திரம் சொன்னபடி இருக்கேனா, நான் தேவன். சாஸ்திரம் பண்ணபடி இல்லையா, நானே அசுரன் சொல்லிக்கலாம். இப்ப அப்படிப்பட்ட அந்த அம்பரீஷுடைய சரித்திரம் ஆச்சரியமான சரித்திரம். துர்வாச மகரிஷி பெரிய கலகம் பண்றார். என்ன அர்த்தம்னு நாளை தினம் காத்தால் பார்ப்போம். இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா வரலையான்னு தெரியல, வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வரலைன்னாலும் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு யதீந்திரமத தீபிகா காலட்சேபம் உண்டு, அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம்பெரு மகனாஜியர் திருடிலேசனம், ஆச்சாரியன் திருடிலேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகம் ஏதா இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய சுவாமி ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சுவாமி, அந்த 3வது திருப்பாதம் கடைசி வரைக்கும் சொல்லலையே சுவாமி, அது எங்க வச்சாருன்னு சொல்லிட்டு. உபநிஷத்துக்கே தெரியல, நமக்கு தெரிய போகுது. ஓ அப்படி. ஓ உபநிஷத்துல சொல்லலையா? அது தெரியல, எங்க வச்சு எனக்கே தெரியல. உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்றது உபநிஷத்து. 3வது திருவிடைன்னு எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல, உனக்கு தான் தெரியும் அப்படின்னு உபநிஷத்து சொல்லிட்டு இப்ப நமக்கு எங்க தெரிய போறது? அது ரகசியமோ அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன், அதனால கேட்டேன். வெக்கிலியான வச்சாரு, மகாபலியுடைய திருமுடியில வச்சிருக்காரு. ஆனா அது 3வது அடியான கிடையாது. முதல் அடி அளக்கும் போதே மகாபலியுடைய சிரசும் சேர்ந்துதான் அளந்திருக்கு. வலது காலால இந்த லோகத்தை அளந்தாரணும், அப்ப மகாபலியுடைய சிரசும் சேர்ந்து அளந்ததுதான் அது கணக்கு. ஆனா மகாபலி என்னுடைய சிரசுல வெயின்னு சொல்றாரு அப்படின்னா, அவன் திருவடி படனத்துக்காக ஒரு சிரசுல வெயில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அது 3வது அடியான்னா கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு சுவாமி, இவ்வளவு தானம் பண்றாரு, வந்தது மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சு கூட குருவோட வார்த்தையை மீறி அவர் தானம் கொடுத்தாரு. இவ்வளவு நல்லது பண்ணிக்கிறவரை போயிட்டு கீழே பாதாள லோகத்துல வச்சுட்டாரு சுவாமி. அது சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அதுக்கு என்னன்னா பாகவத அபச்சாரம் நிறைய பட்டிருக்காரு. ஒரு பக்கம் தானம் பண்ணிருக்கு, இன்னொரு பக்கம் பாகவத அபச்சாரம் பட்டு என்ன பண்றது? அதாவது இந்திரன்ற பாகவதனை அவருடைய அவதாரம் பண்ணிட்டார். அது இல்லாம குரு ஏதோ மீறிட்டார், அது கூட வச்சுக்கலாம். வாஸ்தவம் தான், ஆனா அது வேற விதத்துல வச்சுக்கணும். அது நான் இன்னொரு சரித்திரத்துல சொல்றாங்க. சரி சரி. என்ன இப்ப அது 2 விதத்துல அதை கம்பேர் பண்ணணும். இப்ப குரு விஷயத்தை கேட்கணுமா கேட்கப்படாதா? கண்டிப்பா கேட்கணும்.
இப்ப கேட்டான்னா பகவத் அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்காங்க. மகாபலிக்கு பகவானுடைய திருவடி மேல பட்டு கொடுத்தணும், அது கிடைச்சிருக்காது. இப்ப கேட்டாதபடியால கிடைச்சது. இப்ப கேட்டது நல்லதா கேட்காத நல்லதா பின்னாடி வரைச்ச சொல்றேன். இன்னொரு குருவையும் சேர்த்து சொல்றேன். நம்ம குருவையும் சுக்கராச்சார குருவையும் சேர்த்து சொன்னா அப்ப நல்லா புரியும். சுவாமி அப்புறம் இன்னொன்னு சொன்னேன், கொஞ்சம் காதுல ஒழுங்கா வேலை. 2 சுக்கராச்சாரியர், அப்ப 2 வேற வேற சுக்கராச்சாரியர். மகாபலியோட குருன்னு சொல்ற அந்த சுக்கராச்சாரியர் அசுர குரு, அசுர குரு, அசுர குரு. இவரதான் சுக்கர்னு சொல்லுவா, அவரை சுக்கராச்சாரியார்னு சொல்லுவா. ஓ சரி, அப்ப 2 பேரும் வேற வேற. நான் இது ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட வந்து பாகவதம் ஆரம்பிக்கும் போதே கேட்கலாம்னு நினைச்சேன். 2 பேரும் சுக்கராச்சாரியர். இவரதான் சுக பிரம்மம், சுக பிரம்மம்னு சொல்லுவா. அவர் சுக பிரம்மம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. எப்ப அசுர குருவா ஆயிட்டாரோ சுக பிரம்மம் வருமா? வராது இல்லையா? வராது. அது மாதிரி சுத்தர்னு ஒருத்தர் இருக்காரா சுவாமி? சுக பிரம்மம் ஒருத்தர், சுத்தர்னு ஒருத்தர் இருக்காரா? சூத பௌராணிகர்னு இருக்காரு. சூத்த தான். சரி, சூத்த பௌராணிகர். சூத்த பௌராணிகர் பாகவதத்தை நம்ம பார்த்தோமே. அவர் வந்து ஒரு மகாரிஷிக்கு முனிவர்களுக்கு எல்லாம் வந்து அவர் சொல்றாரு. ஆமா ஆமா, கரெக்ட். ஆமா, கதைக்குள்ளே கதை. ஆமா, கதை நிறைய இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. அடியன் சார், அடியன் சுவாமி. யதீந்திர மத தீபிகை இன்னைக்கு ஈவினிங் சாயங்காலம் உண்டு. உங்களுக்கு வரலைன்னாலும் நான் முன்னாடியே போன் பண்ணி சொல்றேன், அவளை போட சொல்றேன். இல்ல இது போதும் சுவாமி. மத்த பாகவதாளுக்கு எல்லாம் தெரியணும்ல. ஆமா, போட சொல்றேன். அது இல்லாம அங்க போடலைன்னாலும் நீங்க வந்துருங்க, நான் வந்துருவேன். ஓகேமா, ஓகே சுவாமி, ஓகே அடியன் சுவாமி. சுவாமி, வாமனர் வந்து குருவோட வார்த்தையை கேட்காதால் தான் அந்த ராஜ்யத்தை இழந்து பாதாளத்துக்கு போன. அதுதான் தான் சுவாமி காரணம் இல்லையா? அது ஒரு காரணமா வச்சுக்கலாம். ஆனா குருவுடைய வார்த்தை கேட்டிருந்தா வேற மாதிரியே ஆயிருக்கும். கரெக்ட் தான். பட் குருன்றது அவருக்கு மதிப்பு கொடுக்கணும்ல, அதனாலதான் அவர் தன்னோட ராஜ்யத்தை இழந்தார். அவனா அவர் வந்து பகவானுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தார். பகவான் தெரிஞ்சதால பகவானா இருந்தாலும் அவருக்கு தான் கொடுக்கணும்ன்றது கொடுத்தார். அதுவும் கரெக்ட் தான். தெரியல, நீங்க சொல்றது சரிதான். குருவை மதிக்காதபடியால் தான் வந்து கீழே போனார். அதான் சொல்றேன், டீடைலா சொல்றேன் உங்களுக்கு. வைத்துக் கொண்டு நம்முடைய ஆச்சாரனுக்கும் அந்த அசுர குருவுக்கும் என்ன வித்தியாசம், அப்ப குருன்னா கேட்கணுமா அப்படின்ற ஒரு நிலை வருது இல்லையா? அப்ப நான் சேர்த்தே சொல்றேன். ஆனா இத வந்து ஸ்ரீவச்சன பூஷணத்துல அடிய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். அடியன் சாமி, தன்யவாஸ்மி சாமி. அடியன் சுவாமி, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தன்யவாஸ்மி சுவாமி.